ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அந்த ஸ்தானத்தில் இருக்கிற தாயா இருக்கிறவர் யாரா இருந்தாலும் சரி, நான் சொல்றேன், அந்த ஸ்தானத்தை நீ காப்பாத்திக்கலனா யூ ஆர் வேஸ்ட் இன் லைஃப். அதனால நான் மறுபடியும் சத்தமா சொல்றேன், தாயா இருக்கிற நீ, உனக்கு தாயின் ஸ்தானத்தில் ஈர்ப்பு சக்தி ரொம்ப. கணவனால தாய் அந்த மாதிரி தான் கவனமா இருப்பாரு, பிள்ளைங்களால தாய் மேல கவனமா இருப்பாரு. யாராலும் தாய் மேல வாயத்தை மட்டும் எப்பவுமே கரெக்டா கேட்டுப்பாங்க. இது கீழ்ப்படுகிறது. ரெண்டாவது, அந்த ஈர்ப்பு சக்தி கொஞ்சம் இருக்கும் உங்ககிட்ட. அப்படிப்பட்ட ஒரு தாய் நீ தாயாக காப்பாற்றிக்கலன்னா வெக்க கேடு. ஸோ ரிவைவல பேசுறேன், கொஞ்சம் நம்ம கவனத்தோடு வாழணும். தாயா நீங்க எக்ஸ்போஸ் ஆகணும், தாயா நீங்க வாழணும். மறந்துடாதீங்க, நீங்க எந்த கல்யாணம் ஆச்சுன்னு எந்த நேரத்திலும் நீங்க ஒரு தாய்ன்றதை மறந்துடக்கூடாது. உங்களுடைய எக்ஸ்போஷர், உங்களுடைய அறிவுரை, உங்களுடைய ஆலோசனை, புத்திமதிகள் ஏற்றிருக்கிறாங்களோ எதிர்க்கிறாங்களோ பொறாமையா நினைக்கிறாங்க, அதை பத்தி நீ கவலைப்படக்கூடாது. உனக்கு கர்த்தர் கொடுத்த போர்ட்போலியோ நீ கரெக்டா ஃபில்அப் பண்ணணும், நீ செய்யணும். அப்போசிஷன் எதிர்பார்க்குது அப்படின்னு நினைச்சு உன்னுடைய போர்ட்போலியோ விட்டுறாத, உன்னுடைய தகுதிகளையும் உன்னுடைய உரிமைகளையும் விட்டுறாத. சொல்ல வேண்டிய புத்திமதிகளை சொல்லு, தகுதியாக சொல்லு, அருமையாக சொல்லு, பொறுமையாக சொல்லு, நியாயமாய் சொல்லு, கோபப்படாமல் சொல்லு, அறிவாக சொல்லு, நிதானமாய் சொல்லு. ஆமென். இப்போ லேபு வெல்லாமா? ரைட் சார். Proverbs chapter 31. The words of King Lemuel, the utterance which his mother taught him. What, my son, and what, son of my womb, and what, son of my woes? Do not give your strength to women, nor your ways to that which destroys kings. It is not for kings, O Lemuel. It is for kings to drink wine, nor for princes intoxicating drink, lest they drink and forget the law, and pervert the justice of all the afflicted. ಮದ್ಯವನ್ನು ಗತಿ ಇಲ್ಲದವನಿಗೂ ದ್ರಾಕ್ಷಾರಸವನ್ನು ಮನೋವ್ಯಥೆ ಪಡುವವನಿಗೂ ಕೊಟ್ಟರೆ ಕೊಡು. ಕುಡಿದು ಬಡತನವನ್ನು ಮರೆತು ಬಿಡಲಿ, ಶ್ರಮೆಯನ್ನು ಇನ್ನೂ ಜ್ಞಾಪಕ್ಕೆ ತಾರದಿರಲಿ. ಬಾಯಿ ಇಲ್ಲದವರಿಗೂ ಹಾಳಾಗಿ ಹೋಗುತ್ತಿರುವವರೆಲ್ಲರಿಗೂ ನ್ಯಾಯವಾಗುವಂತೆ ಬಾಯಿ ತೆರೆದು ಧರ್ಮವನ್ನು ನಡೆಸು. ದೀನ ದರಿದ್ರರಿಗೆ ನ್ಯಾಯವನ್ನು ತೀರಿಸು. ಗುಣವತಿಯಾದ ಸತಿಯು ಎಲ್ಲಿ ಸಿಕ್ಕಾಳು, ಆಕೆಯು ಅವಳಕ್ಕಿಂತಲೂ ಬಹು ಅಮೂಲ್ಯಳು. அவன் புருஷனுடைய இருதயம் அவனை நம்பும், அவன் சம்பத்தை குறையாது. அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமையே அல்ல நன்மையே செய்கிறான். ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோடு வேலை செய்கிறான். அவள் வியாபாரம் கப்பல்களை போல் இருக்கிறாள். தூரத்தில் இருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரர்களுக்கு படியளிக்கிறார். ಹೊಲವನ್ನು ನೋಡಿ ಯೋಚಿಸಿ ಕೊಂಡುಕೊಳ್ಳುವಳು. ತನ್ನ ಕೈ ಕೆಲಸದ ಲಾಭದಿಂದ ತೋಟ ಮಾಡಿಸುವಳು. ನಡುವಿಗೆ ಬಲವೆಂಬ ಪಟ್ಟಿಯನ್ನು ಕಟ್ಟಿಕೊಂಡು ತೋಳುಗಳನ್ನು ಶಕ್ತಿಗೊಳಿಸುವಳು. ವಿವೇಚಿಸಿ ಬಹು ಲಾಭವಾಯಿತೆಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವಳು. ಆಕೆಯ ದೀಪವು ರಾತ್ರಿಯಲ್ಲೆಲ್ಲ ಆರದು. ರಾಟಿಯ ಮೇಲೆ ಕೈ ಹಾಕಿ ಕದರನ್ನು ಹಿಡಿಯುವಳು. ಬಡವರಿಗಾಗಿ ಕೈ ಬಿಚ್ಚಿ ದಿಕ್ಕಿಲ್ಲದವರಿಗೆ ಕೈ ನೀಡುವಳು. ಮನೆಯವರೆಲ್ಲರಿಗೂ ಸಫಲಾತಿಯನ್ನು ಹೊಂದಿರುವುದರಿಂದ ಅವರ ವಿಷಯವಾಗಿ ಆಕೆಗೆ ಹಿಮದ ಭಯವಿಲ್ಲ. ரத்தன கமலங்களை தனத்தில் உண்டு பண்ணுகிறார். மெல்லிய புடவையும் ரத்தாம்பரமும் அவள் உடுப்பு. அவள் புருஷன் தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்து இருக்கிறேன். பேர் பெற்றவனாய் இருக்கிறார். மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி நிற்கிறாள். கச்சைகளை வர்த்தகரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறாள். அவள் உடை பலமும் அலங்காரமாய் இருக்கிறது. வரும் காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள். Proverbs 31 verses from 26 to 32. She opens her mouth with wisdom, and the teaching of kindness is on her tongue.
She looks well to the ways of her household and does not eat the bread of idleness. Her children rise up and call her blessed. Her husband also, and he praises her. Many women have done exceedingly, but you suppress them all. Charm is deceitful, and beauty is vain. But a woman who fears the Lord is to be praised. Give her of the fruit of her hands, and let not her works praise in your gates. Amen. Thank you. இப்போ தாயானவர்களுக்கெல்லாம் அவர் கை தட்டி கத்திரை கனப்படுத்தலாம். தாய்மையை விட வேண்டாம், கேவலப்பட வேண்டாம், கருத்தோடு தாய்மையை காப்பாற்ற வேண்டும். கர்த்தருக்குள் இருக்கிற தாய்மையை காப்பாற்றவில்லை என்றால் இனி ரட்சிக்கப்படாதவர்களுக்கு தாய்மையை எங்கிருந்து எதிர்பார்க்க முடியும்? ஸோ கர்த்தருடைய கொஞ்சம் கவனத்தோடு அந்த தாய்மையை காப்பாற்றிக் கொள்ள தேவனுக்கு தயக்காகிறார்கள். கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஐயா, தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம். பெண்கள், women, அல்லது இப்படிப்பட்ட ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கலாமே. being a woman of God, கர்த்தருக்குள் இருக்கிற பெண்கள் எப்படி இருப்பார்கள்? கர்த்தருக்குள் பெண்மை என்றால் எவ்வளவு மதிப்புள்ளது, எவ்வளவு சிரேஷ்டமானது, எவ்வளவு முக்கியமானது. பெண்மை வீட்டுக்கு தகுந்தாற் போல, ஆளுக்கு தகுந்தாற் போல வாழ்வது பெண்மை அல்ல. பெண்மை விலை உயர்ந்தது. ஒரு நாட்டை குறித்து பேசும் பொழுது அவள் என்று பேசப்படுகிறது. காரணம், பெண்மை மேன்மையானது. தகுதி உள்ளது, அர்த்தம் உள்ளது, மிக சிறந்த, யாராலும் ஆக்கப்படுகிறது. பெண்கள் எந்த இடத்துல சத்தியம் யாராலும் பார்க்கலாம். பெண் womanship இருக்குது. women, மென்னை அடக்கி வைத்தவள் woman. ஆண்களை தனக்குள் அடக்கிக் கொண்டவள் தான் woman. ஆணை தன்னோடு வைத்துக் கொண்டிருக்கிறவள் தான் woman. Please understand. உங்க வீட்டில் இருந்து நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது, உங்க சூழ்நிலை வச்சு நீங்க கம்பேர் பண்ணக்கூடாது. விமன்னா அதை ஏற்று எப்படி சிந்திக்கணுமோ அப்படிதான் சிந்திக்கணும். உங்க இஷ்டப்படி சிந்திச்சா உலகம் கொள்ள. women ஆல்வேஸ் தனக்கு ஒரு தகுதி இருக்கிறது நம்புவாங்க. they will always be class. ஒருவேளை வில்லேஜில் இருக்கிற ஒரு குழந்தையா இருந்தாலும் சரி, ஒரு பெண்ணா இருந்தாலும் சரி, அந்த லெவலுக்கு என்னதான் நான் கிளாஸ் எடுத்துக்க முடியுமோ அதை அதுக்குள்ள செய்யும். அதே போல உன்னுடைய வளர்ச்சிக்கு தகுதாக, உன்னுடைய தகுதிக்கு தகுதாக, உன்னுடைய அந்தஸ்துக்கு தக்கதாக நீ எதை செய்ய, இந்த ஸ்தானத்துல நீ ஒரு கிளாஸ், ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறதுக்கு நீ நினைப்பியோ அந்த அளவு நீ கண்டிப்பா இருக்கிறவங்களா உமன். மற்ற முறையில கேர்லெஸ்ஸா கொஞ்சம் குறைஞ்ச முடிஞ்ச அப்படின்னு செய்வாங்க. ஆனால் லேடிஸ் நோ, they will always presentable.
ஓவர் எக்ஸ்ப்ளோஷர் பற்றி நான் பேசல, எங்கெங்க சான்ஸ் கிடைக்கிறத மாட்டிக்கிறவங்களை பற்றி பேசல, கிடைக்கிறதெல்லாம் போட்டு சுத்திக்கிறவங்களை பற்றி பேசல. ப்ரெசென்டபிள், எது எப்படி ப்ரெசென்ட் பண்ணணுமோ, எது எப்படி உடுத்தணுமோ, எதை எப்போ போடணுமோ அப்படி போடுறவங்க தான் கிளாஸ் ப்ரெசென்ட். They will always accept, appreciate certain acceptance. பார்த்தோன்னே நல்லா இருந்தா கண்டிப்பா இருப்பாங்க. அவங்க பிடிச்சு ஆயிடுச்சுன்னா அவங்க கண்டிப்பா ஏற்றுப்பாங்க. அவங்களுடைய மூட் அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸே கொடுக்க மாட்டாங்க. அஃபெக்ட் பண்ணிங்க உலகம் பார்க்க. ஒரு லேடி இன்னொரு லேடிக்கு முன்பாக தன்னை ஒரு ஸ்தானமாய் உயர்ந்ததாகத்தான் அவங்க நினைச்சே நினைப்பாங்க. கொஞ்சம் கூட இன்னொருத்தரை விட நான் கம்மியும் விட்டு கொடுக்கவே முடியாது. ஒரு பெண் ட்ரெஸ் பண்ணும்போது அவங்க உடுத்த மாட்டாங்க, டேஸ்ட் பண்றது போல உடுத்துவாங்க. They will not simply dress பண்ணிட்டு போலாம். No, they will not dress it. They will taste it. எதையாவது பேச துணிகிறவங்க தான் இருக்கு. ரெடியா வச்சிருப்பாங்க, ஏதோ ஒன்று இருக்கும், தயங்க மாட்டாங்க. யாருக்கான உதவி செய்வாங்க. கண்மூடித்தனமாக கூட பல நேரத்தில் உதவி செய்வாங்க. நல்லது போலது தெரியாது, முட்டாள்தனமாக கூட உதவி செய்ய தயங்கவே இல்லாத ஒரு ஆட்கள் தான் தெரியும். சீக்கிரம் நம்பிடுவாங்க, யாருக்கிட்ட உதவி வாங்க, யாருக்கும் உதவி செய்ய. எந்த நேரத்திலும் எதையோ பேசுறதுக்கு ரெடியா வேர்ட்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க. இங்க டிப்ல இருக்கும் அவங்க வேர்ட்ஸ். அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு மேல விவகாரம் பண்ணுவாங்க, அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு மேல உழைப்பாங்க, கெப்பாசிட்டிக்கு மேல அவங்க பிரயாசப்படுவாங்க, அவங்களுடைய கெப்பாசிட்டிக்கு மேல கஷ்டப்படுவாங்க. அதிகமாக ரசிப்பாங்க, சிந்தனையில் மூழ்குவாங்க. She always dignifies. அந்த ஒரு டிக்னிட்டி பக்காவா ஆழத்துவமா விட்டு கொடுக்காத ஒரு ஜனம் சொன்னா that is wrong. Woman is a substance in everywhere. எங்க போனாலும் ஒரு பொருளா மாறிடுவாங்க, எங்க போனாலும் அவங்க ஒரு அங்கமா மாறிடுவாங்க, அவங்க எங்க போனாலும் அவங்க தான் ஒரு பெரிய செட்டப்பா மாறிடுவாங்க, அவங்க எங்க போனாலும் அவங்க தான் ஒரு பெரிய ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஆகிடுவாங்க, அவங்க தான் ஒரு பெரிய ஆளா மாறிடுவாங்க. அவங்க கூட எக்ஸ்போசர் ஜாஸ்தி ஆகிடும், அவங்க தான் ஒரு ஆளா தெரியுவாங்க. எத்தனை பேர் இருந்தாலும் சரி, இவங்க தான் அந்த இடத்துல முக்கியமான ஆளா மாறிடுவாங்க. கரெக்டா கேட்கிறவங்க தான் எந்த எது பேசினாலும் கரெக்டா அப்சர்வேஷன் கொண்டாடுறது தான். எவ்வளவு தூரம் தனக்காக ஃபைட் பண்ண முடியுமோ, தன்னுடைய காரியத்துக்காக ஃபைட் பண்ண முடியுமோ, அவங்க கடைசி வரைக்கும் ஃபைட் பண்ணுவாங்க. At the same time, the weakest element now, woman. சீக்கிரம் எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க, சீக்கிரம் அழுதுவாங்க, சீக்கிரம் கோபத்தை காட்டிடுவாங்க, சீக்கிரம் கலக்கி விட்டுருவாங்க, சீக்கிரம் சண்டை வர வச்சிருவாங்க, சீக்கிரமா
புலம்பிடுவாங்க, சீக்கிரமா இருக்கிறத கொட்டி தீர்த்துருவாங்க, இப்படி சீக்கிரமா காரியத்தை சாய்ச்சுவாங்க, சீக்கிரமா டார்கெட் ரீச் பண்ணுவாங்க. உலகமே கொல்லணும், அப்புறம் அவங்க சாதனை நம்பிக்கணும். ஜெனரல் பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்றேன். இவ்வளவு நேரம் சொன்னதும் ஜெனரல் பெர்ஸ்பெக்டிவ் நான் சொல்றேன். ப்ளீஸ் இதை நீங்க எப்பொழுதுமே ஒரு ஜெனரலா தான் நீங்க எடுக்கணும். அவங்க உங்க வீட்டுக்கு கம்பேர் பண்ணக்கூடாது. அப்போ கம்பேர் பண்ணீங்கன்னா நீங்க இன்னும் தேவனுடைய பிள்ளைகளாக வீட்டில் சும்மா கலந்து வர்றதுக்கு சான்சஸ் உருவாக்குறீங்கன்னு அர்த்தம். ஸோ ஜெனரலா இதுதான் உண்மை. ஸோ நான் என்ன சொல்றேன், கம்பேரிசன் நான் கொண்டு வரவே இல்லை, கம்பேரிசன் கொடுக்கவே மாட்டேன். நான் இப்போ என்ன சொல்றேன், இவ்வளோ சொல்லி முடிச்சுட்டு லாஸ்ட்ல என்ன சொல்றேன்னா, மற்ற எந்த ஒரு சூழ்நிலையும், எந்த ஒரு பிள்ளைகளையும், எந்த ஒரு மனுஷரை பார்க்கிறோம், பெண்கள் என்றது ரொம்ப அதிகமாக முன்னிருப்பாய் கவனிக்கப்படுகிறதும், சிந்தனை கொடுக்கிறதும், கண் பார்வைக்கு வருகிறதும், முக்கியத்துவம் கொடுக்கிறதும், அட்ராக்ஷனாகவும் ஒரு இம்பார்ட்டன்டாகவும் நீங்கள் தான் மாறுகிறோம். அப்படினால் your life is very much challenge. Hallelujah. உங்களுடைய லைஃப் வந்து every time it is challenge, everybody is observed, everybody is important. உங்களுக்கு ரொம்ப வேல்யூ ஜாஸ்தி இருக்குது. நீங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய லைஃப் வந்து அர்த்தமுள்ள லைஃப் ஆகிட்டு நீங்க ஒர்க் பண்ணாங்க. தனிப்பட்ட நபராக எடுத்துக்கொண்டாலும் உங்களுக்கே உங்க மேல கன்சர்ன் ஜாஸ்தி இருக்கும். குடும்பத்தை எடுத்துக்கினாலும் சுத்தி வச்சுக்கோங்க. அங்க ஒரு உமன் கிட்ட தான் அங்க ஜாஸ்தி சவுண்டும் பேச்சும் ஓகரமும் அங்கதான் நடக்கும். சமுதாயத்துக்கு போங்க, சும்மா அவங்க சத்தம் போடுறாங்க, இது தான் உமனுக்கு வேணும், ரைட்ஸ் வேணும், அது ரைட்ஸ் கொடுக்கலாம் போறாங்க. அவங்க மேல தான் அட்ராக்ஷன் இருக்கிறாங்க, அவங்க பேச்சுக்கு தான் வேல்யூ, அவங்களுக்கு தான் இருக்கும். எல்லாருக்கும் அவங்க பொருள் ஜாஸ்தி. So you can do wonders. So you are really important person in this world. Unique, அதாவது எங்கேயுமே இல்லாத, யாருக்கும் இல்லாத ஒரு ப்ரிஃபரன்ஸ் உங்ககிட்ட இருக்குது என்பதை நீங்க தெரிஞ்சுக்கலன்னா இன்னைக்கு தெரிஞ்சுக்கோ. You must play a better role in this life. So கர்த்தருடைய பிள்ளைகளே, ஸ்டார்டிங்ல நான் வேத வசனத்திலிருந்து உங்களுக்கு ஜெனரலா சில காரியம் உங்களுக்கு சொல்லிட்டு, அந்த லேடிஸ், அந்த விமனுக்கு எவ்வளவு கெப்பாசிட்டி இருக்குது என்பதை சிலதை வந்து சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா ஒரு 40-50 அப்படின்னு நினைச்சிட்டேன். இது பேரலாம் ஜாஸ்தி சொல்லக்கூடாது. நிறைய சொன்னா நீங்க மறந்துவீங்க, உங்க கணக்குல போகிறதுல எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால பொருத்தமா சிலது மட்டும் ஒரு 5-6 மட்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வேலை பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். புதிய பாட்டிலையும் சில விஷயத்திலையும் பெண்களை கொடுத்துதான முக்கியமான ஒரு தேவை அப்படின்னா நான் அப்படி இல்லையா அப்படின்னு கேட்கறீங்க. கிராஸ் கொஸ்டின் பண்ணாதீங்க. என்ன வேணும் அது வழி கரெக்டா வச்சுக்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அந்த ஃபர்ஸ்ட்ல ஒரு வார்த்தை சொல்ல மறந்துட்டேனாலே. ஃபர்ஸ்ட்ல நான் ஒரு வார்த்தை சொல்லிருக்கோம். What is the meaning of woman? What is the meaning of woman அப்படின்னா, men's bone, men's flesh. That woman. மனிதனுடைய எலும்பும் மனிதனுடைய சதையும் சேர்ந்தது தான் woman. சோ நீங்க டிக்ஷனரி போனா கூட சரி, பைபிள் போனா கூட சரி, உமனுக்கு மீனிங் என்னன்னா என் எலும்பின் எலும்பும் என் மாமிசத்தின் மாமிசம். எப்பவுமே வேர்ட்ஸ் ரொம்ப கரெக்டா ஸ்பெல் பண்ணுங்க. என் எலும்பில் எலும்பும் என் மாமிசத்தின் மாமிசமாக இருக்கிறபடினால் அவர் மனுஷியர். So please don't neglect a single word.
அது தப்பான வியாக்கியானம் கொடுத்துரும். ஸோ அதில் மீனிங் வந்து நீங்கள் எப்பவுமே மனசில் வச்சுக்கணும். எடுத்துக்கொள்றாங்களோ இல்லையோ, இஷ்டப்படுறாங்களோ இல்லையோ, உலகம் அப்படித்தான் இருக்கும். ஆனால் உமன்னா யாரு? மனுஷனுடைய எலும்பு, அந்த மனுஷனுடைய சததான் உமன். அப்போ இது எப்படி நீ பிரிக்கலாம்? அது எப்படி பிரிக்க முடியும்? புரியல தானே? உன் சததான் அங்க இருக்குது. அப்போ நீ எப்படி பிரிக்க முடியும்? பிரிக்காத ஒன்றை பிரிச்ச மாதிரி நீங்க பிரிச்சு போட்டீங்கன்னா அவலட்சணம். பிரிக்காத ஒன்றை உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேச்சிலையும் வார்த்தையிலையும் உங்க வீட்டுல பிரிச்சு போட்டீங்கன்னா கர்த்தர் அதை ஒத்துக்க மாட்டார். செஞ்சவர் அவர். அந்த அவருக்கு விரோதமா நம்ம திரும்பி செய்யக்கூடாது. குடும்பத்துல பேச்சு டிஃபரன்ஸ் வரலாம், 1000 வித்தியாசங்கள் வரலாம். நாம் கர்த்தருக்கு விரோதமான செயலை செய்யக்கூடாது. So don't separate men and women. அதெல்லாம் ஒரே சரீரங்களாக புருஷன் மனைவி இருப்பாங்க. So now let's go to Genesis 2:18. பின்பு தேவனாகிய கர்த்தர் மனுஷன் தனியாக இருப்பது நல்லதல்ல. வசனங்களை நீங்க எல்லாம் ரொம்ப படிக்கிறீங்க, எங்களுக்கு தெரியும். நீங்க எல்லாம் ரொம்ப பைபிள் படிக்கிறதுல மன்னர்கள் இருக்கு, மந்திகள்னு தெரியும். ஆனால் என்ன பாருங்க தயவு செய்து. அதனால தான் சில நேரத்தில் வசனங்களை சொல்றது பயமா இருக்கு. நீங்க எல்லாருமே கேள்வி புரிஞ்சுக்கிறீங்க. மனுஷன் தனியா இருக்கக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். இதான் என்னுடைய கான்செப்ட். நீங்க பைபிள் படிக்க சார் ஆரம்பம் சொல்றேன். ஆனா என்ன பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்ல நீங்க கவனம் கொடுத்தே போகணும். மனுஷன் எப்படி இருக்கக்கூடாது? சில சொல்றது கேள்விப்பட்டுக்கிறேன். ஐயா ஜபிக்கிறதுக்கு நான் இந்த ஊருக்கு போய் ஒரு ரூம் ஹோட்டல் இருக்கு, எப்படியாப்பட்ட மிஸ்டேக் பண்றாங்க. ஐயா ஜபிக்கிறதுக்காக நான் காட்டுக்கு போறேன், ஓட வருது. குடும்பம், வீடு, மனைவி, ஆண்டவர் சொல்றாரு நீ தனிமையாக்கப்படாதா, தனிமையாக்கப்படாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உமன் உங்களுடைய மென்ன தனியா அப்படின்னா நான் கண்டுபிடிச்சு கேட்க வச்சு அது இல்லை. உங்களுடைய மனதுக்கு உயரத்துக்காக வச்சு உங்களுடைய உள்ளத்துக்கு நெருக்கமாச்சு. தனியாக கூடாதுங்க. அவங்க மனசு கூட தனியாக கூடாது. நான் தனியாக இருக்கும். நல்லது அல்லாததை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். வாழ அவன் உள்ளத்தை, அவன் சரீரத்தையும் உங்ககிட்ட நெருக்கமாக வச்சு ப்ராப்ளம் சால்வ் புரிஞ்சுக்கணும். ரொம்ப வசனமே நான் கேட்குது. எவ்ரிதிங் இஸ் தேர். கொஞ்சம் இதை போடணும். என்ன செய்யலாம்? ஆண்டவருக்கு அவசரம் கொடுத்தார். எப்படி பிஹேவ் பண்ணோம்? கோபத்தை டைம்ல, அடிமன் டைம்ல, சண்டை நேரத்தில், வெறுப்பு இல்லாத நேரத்தில், விருப்பு இருக்கிற நேரத்தில், சங்கடமா இருக்கிற நேரத்தில், கூடவே இருந்து போரஸ்டா எப்படி செய்யணும்? எல்லாத்தையும் ஆண்டு சொல்லி தருவார். ஆவியானவர் கூடவே இருக்கிறார். அவர் கூடவே இந்த ஐடியா கொடுப்பார். இதெல்லாம் கொடுக்குறாரு. அதான் வாழ்ந்து கொடுப்போம். அவன் கொடுப்பார். கண்டிப்பா எனக்கு கொடுக்குறது இவ்வளவு கைட் பண்றது உங்களுக்கெல்லாம் கைட் பண்ண மாட்டாக்கா? ஸோ ப்ளீஸ் ஏற்ற துணை. ஏற்ற துணை சொல்லுங்க. வாய்ப்பு சொல்லுங்க. உங்களுக்கு வாய்ப்பு ஏற்ற துணையா, ஏற்றம் இல்லாம துணையா? நீங்க நினைச்சுக்கிறது ஐயோ அது நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கணும். ஏற்ற துணையை தான் கற்றுக்கணும். சொல்லுவாங்க. ஹல்லேலூயா. ஏற்ற துணை. துணை மீன்ஸ் உதவி, ஆறுதல், தேர்தல், சமாதானம்,
சுபிட்சத்திற்கும் காரணமாக. ஸோ தனிமையாக இருக்கிறது நல்லதில்லை. ஒன்று. நம்பர் 2 சிந்திச்சுக்கிறீங்க. ஆவியானவர் பேசுறாரு. இப்போ சேர்த்து தரிசனமா எடுத்துங்க. நிந்திக்கிறீங்க, தனியாவே காரி துப்புறீங்க. ஆவியானவர் கேட்கிறார். நீங்க துப்புறதெல்லாம் கேட்டு தான் தரார் ஆவியானவர். தப்பு தப்பு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ரொம்ப கோவப்படுத்துறீங்க, உள்ளுக்குள்ளவே திட்டி 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 உங்க மனசை கசப்புப்படுத்துறீங்க. தப்பு. செய்ய வேண்டிய வேலை செய்ய தனிமையான மனதளவில் செயலளவில் எல்லாத்துலேயுமே நீங்கள் கூட வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணிட்டீங்கன்னா ஸோ யூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். கஷ்டமாயிடுச்சாருங்க. ஏற்றத்துறையை கத்தர் உருவாக்கியிருக்கிறாரு. அந்த ஏற்றத்துறையாக நீ ஏற்றுக்கொண்டு என்னைக்குமே பாதிப்பாக வேதனையாக நினைக்காதபடி அதை நீ சக்சஸ்ஃபுல் எடுத்து போட்டு உங்களுடைய சாலாக்கு. ஹல்லேலூயா. உங்களுடைய சாலாக்கு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வயிற்றுகள் மாறலாம், பொருள் மாறலாம், பணம் மாறலாம், உங்களுடைய கேரக்டர் அதே மாதிரி போராடணும். ஏன்னா வசனத்தை வச்சுதான் நீங்க பலப்படணும். வசனத்துல போதிக்குது, டீச்சிங் சீரா எடுங்க, வாழ்ந்து காட்டுங்க. எவ்வளவு வயசானாலும் நம்ம கர்த்தருக்குள், கர்த்தருக்குள் நம்மலாம் திடகாத்த மாற்றணும். சரீரம் கூட பக்கவா இருக்கணும். நமக்கான ஏற்ற துணைன்றது சரீர பிரகாரமாய் பலப்படணும். தனிமையாய் விடக்கூடாதுன்றதும் ஆவிக்குரிய செயல். அதிலேயும் நம்ம விட்டுக் கொடுக்க கூடாது. So please understand. Now structure. What type of structure is the female body? Genesis 2, 2nd chapter 23-24. ஆதியாகமம் ஆதிகாண்ட 2:23-24. அப்பொழுதுதான் இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாமிசமாய் இருக்கிறார். புரியுதா? சம்டைம்ஸ் சில பேர் சிலருக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுப்பாங்க. எலும்பா எடுத்துட்டு இன்னொரு எலும்பு பண்ணிட்டாங்க பார். எலும்பை எடுத்து எலும்பு பண்ணல, எலும்பில் எலும்பா. வசனம் கொஞ்சம் எவ்வளவு கிளியரா படிக்கணும்னா, சரி வசனத்தை நீ ஏன் வியாக்கியானம் பண்ண பிரிக்கிற? தப்பு இல்லை, போல செஞ்ச கத்தர் ஒண்ணு விடுவாரா? வசனத்தை நீ மாத்தக்கூடாது. இந்த வசனம் என்ன சொல்லுது? எலும்பில் எலும்பு, மாமிசத்தில் எலும்போடு இருக்கிற எலும்பை நீ எப்படி மாற்ற முடியும்? சரீரத்தோடு இருக்கிற சரீரத்தை நீ எப்படி மாற்ற முடியும்? உங்க இஷ்டத்துக்கு பேச்சுல மாத்திடுறதா? நீ ஏன் சண்டை போட்டுருக்கா? யாரோ மாதிரி காட்டுறதா? இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவார். இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு அப்படின்னா இணைகிறத குறிச்சு ஆவிக்குரிய பாண்டிங்க குறிச்சு இங்க பேசுது. அதாவது யூனியன் இணைக்கிற ஒரு காரியத்தை பேசுது, ஐக்கியத்தின் காரியத்தை பேசுது, ஆவிக்குரிய காரியத்தை பேசுது, டிவைன் காரியத்தை பேசுது. எப்படின்னா தன் மனைவியோட புரியுதா? நான் சொல்றதுல எனக்கு அர்த்தமாக்குங்க. அச்சமா டிஃபரன்ஸ் கோவம், எதிரி மாதிரி இப்படி புரிஞ்சு கம்பெனியில் இருப்பாங்க, பேசுவாங்க, ஜெபம் பண்ணுவாங்க, உபாசம் எடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா வீரி மாதிரி பேசணும். அது சொல்றேன். நீங்க
போய் டிக்ஷனரியில் எழுத இன்னும் நிறைய படிச்சு இசைன்றது சில காரியத்துக்கு மட்டும் இசைந்துடுறீங்க, அப்போ மயமாக தானே, தப்பு இல்லை. இசைந்து ஆவிக்குரிய காரியம், ஆவிக்குரிய டிவைன் யூனியன், இசைந்து இசை. Please understand, வசனத்தை சபையானது வசனமாக எடுக்க வேண்டாம். சும்மா குழப்பி நாசம் பண்ணி நம்ம இஷ்டத்துக்கு வியாபாரமாக மாற்றக்கூடாது. வியாபாரமாய் மாற்றக்கூடாது. லைஃப் இஸ் வெரி ப்ரெஷியஸ். 40, 50, 60 ஆகி போச்சு. இப்போ கூட புரிஞ்சுக்க முடியாம வாழ்ந்து நின்றீங்க. பிசாசுகளாக நாம் வாழ வேண்டி சாவ வேண்டிய நிலைமை. Please understand. Be conscious. Amen. Amen. Good. I like it. எல்லாருக்கும் லைஃப் கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் லைஃப் இருந்து அனுபவிக்க முடியும். இன்னொரு இடத்துல சொல்லுது, அவர்கள் ஒரே மாமிசமாக இருப்பார்கள். என்ன ஒழுங்கு மாம்சம் கறி ஒரு நேரம் ஒன்றுதான் இருக்கும். கவர்மெண்ட் கரெக்டாக அதே நோக்கம் உன் சரீரத்தை கில்லாத நோவம். நீ கில்னா நோவம், கிள்ளி பாரு அப்படின்னு சொல்றாங்க. ஒரே சரீரம் கில்னா விடுறோம். அடிக்கிறது இன்னும் பெரிய பேச்சு, இன்னும் ஓவர். கோடாலியில் வெட்டுற மாதிரி கதை. ஒரே சரீரம். எப்போ இது யாருக்கு? கிறிஸ்தவர்களுக்கு கர்த்தருடைய பிள்ளை அபிஷேகம் பண்ண முடியும். கம்யூனிட்டி பேசப்படுறது கொஞ்சம் you are very much value. அதான் தான் சொல்லியிருக்கிறேன். அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும் பொழுது உன் வேதனை மிகவும் பெருக்கப்பட வேண்டும், வேதனையோட பிள்ளை தருவாய். இங்க இந்த சமாச்சாரத்தை பேசுறதுக்கு நான் வரல. இந்த சமாச்சார மத்தியத்துல ஒரு உன்னிப்பான ஒரு புதையல் இருக்குது. என்ன புதையல்? உன் ஆசை, உன் புருஷன். உன் ஆசை யாரை பற்றிருக்கோம்? பற்றிருக்கோமா? அதர்வைஸ் கட்ட விட மாட்டாங்க. உன் வேதனை நேரத்திலும் உன் புருஷனையே சார்ந்திருக்க, உன் துக்க நேரத்திலையும் உன் புருஷனையே மாடி இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா அவங்க அதுக்கு தகுதியாக மாறணும், அவங்களும் அதுக்கு தகுதியாக இருக்கணும். அல்லேலூயா. அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி ஆறுதல் படுத்துறதுக்கும், தைரியப்படுத்துறதுக்கும், உன்னை சமாதானப்படுத்துறதுக்கும், உன்னை தேட்டுறதுக்கும் அதுக்கு தகுந்த லைஃப் ஸ்டைல் அப்படி இருக்கணும். வேதனையோடு நீ துக்கத்தோடு இருக்கிற புருஷனையே நீ பிடிக்கல, அவ்வளவுதான். ஆனா பிடிச்சிட்டு இருக்கிற பற்றி கொண்டிருக்குன்னா அர்த்தம்னா அவருக்கு கூட கட்டியா பிடிச்சிக்கல, ஆனா மனசளவுல பிடிச்சிட்டு இருக்கிற. அப்படிப்பட்ட வாழ்க்கை, அப்படிப்பட்ட வாழ்க்கை, அப்படிப்பட்ட ஜீவனம் உனக்குள் இல்லாமல் போனால் women something wrong. அப்படி நான் என் மனைவியோடு நான் இசைத்து போகாவிட்டால், நான் அவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆறுதலை கொடுத்தாதவனாக இருந்தால் ஊழியத்தை நான் சேர்க்கிறேன். அந்த குடும்பத்துக்கு நான் புத்தி சொல்ல முடியாது. அவன் உன்னை ஆண்டு கொள்வான், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். He is going to rule this world.
உன்னை பற்றி கொள்றதும், உன்னை ஆசைப்படுறதும், உன்னை ஏந்தி கொள்றதும், உன்னை நடத்துறதும், உன்னை கொஞ்சறதும், உன்னை 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 எப்படியெல்லாம் அலங்கரிக்கணுமோ அப்படியெல்லாம் அலங்கரிச்சு உன்னுடைய வேதனையாக இருந்தாலும் துக்கத்துமாக இருந்தாலும் உன்னை டோட்டலாவே உன்னை ஹல்லேலூயா ஹல்லேலூயா புரிஞ்சுச்சா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். ரசிக்க வேண்டியதை ரசிக்கணும் சாமி, ரசிக்கணும். மரக்கட்டை இல்லை நம்ம, மிருகம் இல்லை நம்ம, இல்லைங்க தேவனுடைய மகிமை சரீரம். இரும்பு இல்லை. சிரேஷ்டமான மகிமையின் சரீரம். எவ்வளவு வேல்யூ இருக்குதுன்னா கருத்தட்டி தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி. இவ்வளவு வேல்யூ இருக்கு உங்களுடைய வாழ்க்கையில. உன்னுடைய நடை, உன்னுடைய நடை, உன்னுடைய பார்வை, perfected. You are very important. Your activity is very important. Please note it down. நல் ஒழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள். ஸ்தோத்திரம். நல் ஒழுக்கமுள்ள ஸ்திரீ மானத்தை காப்பாள். மானத்தை காப்பாள். மானம் போதுங்க, அந்த மானம் இல்லை. நான் பேசுறேன். ஐயோ சத்தம் போட்டு பக்து மானம் போதுங்க, அந்த மானத்தில் பேசுறேன். போட்டு அடிச்சுட்டு கத்திட்டு கூச்சி போட்டு மானம் போது சுமார் அந்த மானம் இல்லை பேசிட்டு இருக்கிறாங்க. எந்த மானம் பாஸ்டர்? கிறிஸ்துவின் மகிமை அழகிய மேன்மை ஆவிக்குரிய மகத்துவமுள்ள இந்த மேன்மையான மேன்மை சத்தமான இல்ல, கூக்குறதுமான இல்ல, வெக்கக்கேடு இல்ல, அவலட்சணமான அந்த மானக்கேடு. உலகத்துக்கே நான் ஒரு எடுத்துக்காட்டு, உலக ஜனங்களுக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு, வருகிற சந்ததிக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. ஆமென். ஹல்லேலூயா. குணசம். ஹல்லேலூயா. யாரு? ரோமன் யாரு? குணசம். குணசம். குணம். King of Gunam. She is the king of Gunam. குணத்தை கத்துக்கணும்னா நீ ஒரு woman கிட்ட தான் கத்துக்கணும். That is what it says. குணசாலி. குணசாலை. குணசாலி. You are stuff loaded with gunam. What type of gunam? கற்றுக்கொள்ளத்தக்க குணம், தேடுகிற குணம், பலப்படுகிற குணம், திடப்படுத்துகிற குணம், ஆறுதல் படுத்துகிற குணம், கட்டி அணைக்கிற குணம். ரொம்ப பெரிய crucial condition. Even gents will come and sleep on your lap. Rest கிடைக்குமா அப்படின்னு சொல்லுங்க. காலத்துல நம்மளா இந்தியன் கல்ச்சர் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ மென் வந்து உமனை பசங்களுக்கு டச் கூட பண்றது இல்லை. பிகாஸ் இந்தியன் கல்ச்சர் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இது ஒரு சிரேஷ்டமான ஒரு காரியம். இதுவும் ஃபாரின் கல்ச்சர்.
இட்ஸ் டோட்டலி ஐசோலேட். தனி 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 அப்பவே குழந்தையானவனே பிரிச்சிடணும், அவ்வளவுதான். அது நமக்கு ஒத்து வராது. குணசா ஸ்ரீயே முத்தோடு இருக்கிறேன். நீலாம் படிச்சு நிற்போம், 6 பேர் படிச்சுடுவோம். முத்தோடு கிரேட். கெட்டுக்காத கெட்டுக்காத. மதிக்கிறாங்களோ இல்லையோ, முத்தோட உன்னுடைய பிரசன்ஸ் வெளியேறப்பட்டது. முத்தோட நீ சிரேஷ்டமான. ஹல்லேலூயா. வேலைக்காரர்கள் வேலைக்காரியானாலும் யாரானாலும் சரி, உன்னுடைய ஆசீர்வாதத்தில் திருப்தியாக, உன்னுடைய ஆசீர்வாதத்தில் திருப்தியாக, உன்னுடைய செயலால திருப்தியாக, நீ கொடுக்கிற சாப்பாடாலே திருப்தி ஆகிறவர்கள், நீ கொடுக்கிற நன்மையாலே ஆசீர்வாதம் திருப்தி அடைந்து போக, நீ கொடுக்கிற பொருளாலே அவர்கள் ஆறுதல் அடைகிறார்கள். நீ பலருக்கு படியெடுப்பாய், பலருக்கு உதவி செய்யும். என்னதான் உலகத்தில் யாரை யாரோ சம்பாதிச்சு எப்படி கொண்டாந்தாலும் விநியோகம் பண்றவங்க லேடிஸ். The men, you should be a grateful person. நீ விலையுயர்ந்த ஆளாக நீ நடந்து கொள்கிறேன். என்ன சில்லியா நடக்குது, என்ன கேவலமா நடத்துறாங்களோ இதெல்லாம் சொல்லி உன்னுடைய மகிமையை கெடுத்து விடாதே. பெயர் பெற்றவளாக இருக்க வேண்டும், சௌந்தரியமாக இருக்க வேண்டும், அழகா இருக்கணும். நீ உன்னுடைய செய்கை, உன்னுடைய காரியங்கள் எல்லாமே உன்னை எப்பொழுதுமே புகழப்பட வேண்டும். புகழப்படாவிட்டாலும் நீ கவலைப்படாத. உன்னை யாரும் பிரைஸ் பண்ணலன்னா கூட கவலைப்படாத. உன்னுடைய தகுதி உன்னிடத்தில் இருக்கிறது. உன்னுடைய தகுதி, உன்னுடைய அந்தஸ்து, உன்னுடைய மகிமை, உன்னுடைய மேன்மை உன்னிடத்தில் உண்டு. விட்டுக் கொடுக்காது, விட்டுக் கொடுக்காது. புரிஞ்சுக்கிறவங்க புரியும், புரியாதவங்களை பற்றி நீ கவலைப்படாத. கர்த்தர் புரிய வைப்பார். மனைவிலே கர்த்தருக்கு ஏற்றபடி ஒரு புருஷருக்கு சொல்லி, அவர் பேசுற மாதிரி எல்லாம் இல்ல, அவர் கத்துறாரு அந்த மாதிரி எல்லாம் நீ பிஹேவ் பண்றது இல்ல. அவர் துப்புனார் பத்தியா, அதே மாதிரி நீ துப்புறது இல்ல. கர்த்தருக்கு ஏற்றபடி தானா அவரை உன் பக்கமா எடுத்து முடியும். எப்போ நீ கர்த்தருக்கு ஏற்றபடி நீ செயல்பட முடியும். அவருடைய செயலுக்கு ஏற்றபடி ஆரம்பிச்சுட்டேன்னா உன் மரியாதை கெட்டுற, வேல்யூ கம்மியாயிடும், வீட்டுல உங்களுடைய வேல்யூ கம்மியாயிடும், மகிமை கம்மியாயிடும். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறார். Everybody is புத்தி உள்ளவர்கள். Everybody, நீ வில்லேஜ்ல கூட போ, ஸ்மார்ட்டா இருந்துச்சு, ஸ்மார்ட்டா அந்த சாணி தச்சு கோலம் போட்டு, ஸ்மார்ட்டா கோலம் போட்டுருவாங்க. என்னத்துல போட்டு கரெக்டா போட்டு ஜல் ஜல் வந்து நின்று அதுக்கு தெரிஞ்சுட்டே அவன். They will do very smart. You go, there are so many families. எல்லா வேலையும் முடிச்சுவாங்க. 11 மணி 12 மணிக்கெல்லாம் எல்லா வேலையும் வீட்டில் முடிச்சிடும். அழகா என்னென்ன போடணுமோ, எப்படி எல்லாம் பார்க்கணுமோ, என்னென்ன அழகான துணி. ஏன்னா நைட் போட்டு சாரியா போட்டு ஐயோ யார் பார்க்குறவங்க, யார் நம்மளை பற்றி யாரும் கண்டுக்கிறாங்க, நம்ம யாருமே இது பாட்டுக்கு பிடிச்சிட்டாரு மாதிரி ட்ரெஸ் போட்டு கம்மியாக பேசணும். எங்களுக்கு பேசணும் மகிமை எங்கிட்டு வரும், மகிமை மகிமை ஓட்டுருக்கோம். Hallelujah. Hallelujah. சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னுடைய காலை கடன்களையும், என்னுடைய காரியங்களையும், என்னுடைய தினமும் குளியலையும் ஒழுங்காக நான் செய்யாதே போனால் பிள்ளைங்க என்கிட்ட கற்றுப்பாங்களா, சொல்லி கொடுக்க முடியுமா? சொன்னா அவங்களும் கீழ்படிவாங்களா? சொல்லியிருந்த கூட அதே தான் பார்க்குறாங்க. அவர் திருத்த முடியாது. ஆனால் அவர்களை விட நான் பல மடங்கு முன்னோட்டியாக இருக்கிறபடினால் என்ன அவங்க வாழ்க்கை போக்க முடியல. பார்த்தீங்களா? என்ன அவங்க வாழ்க்கை போக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய வே ஆஃப் லிவிங்
way of talking, way of eating, way of dressing, way of sleeping, way of talking, way of doing all sort of presentation எல்லாமே பக்கவா அவங்களோட அதிகமா இருக்கிறதுனால அவங்க எதிர்த்து பேச முடியல, சொல்ல முடியல. எஸ் டேட் கரெக்டா மூஞ்ச பார்த்து பேசணும், பேசுறாங்க. தப்பு செஞ்சா ரொம்ப கோவப்பட்டுருவேன். ஆனா இப்போ அவங்க ஸ்டேஜ் மாறிடுச்சு, அன்னைக்கு ஸ்டேஜ் இல்லை. ஆனால் எப்போ அவங்கள விட கொஞ்சம் ஃபாஸ்டாகவே எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும். அவங்களுக்கு எப்பவுமே இதெல்லாம் ஒரு காரியம் சொன்னாலே அவங்களுக்கு விஷயம் மனுஷன் பார்க்க உனக்கு ஷாக்கா எப்படி இருக்க முடியும்? அப்படி women will also do the greatest things. Example அந்த அளவுக்கு இருக்குமானாலும் நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, கூட வீட்டில் திரும்ப விஷயம். Can I tell you the simple thing? Many times ஒரு வீட்டில் போய் சில பெட்ஷீட் நானே மடிச்சுட்டு தான் அப்புறம் நான் எல்லா பாடத்தையும் நான் படிக்க முடியும். ஏன்னா அவங்க காலையில் 7 மணிக்கு படிக்க போறாங்க. I will do the maximum job, but still அவங்களோட வந்து நான் சேர்ந்துருவேன் கூட. How many do their own job? அவங்க செய்ய வேண்டிய கடமை யார் செஞ்சிருக்காங்க கரெக்டா? சுத்தி வச்சு பேசினா வீட்டில் இருக்கிற அம்மா தான், நீங்களா செய்யக்கூடாதா? எல்லாத்துக்கும் அவங்க தான் கிடைக்காங்க. அவங்க எல்லாத்தையும் அவங்க செஞ்சாக்கா அவங்களுக்கு மத்தியானம் 2 மணிக்கு தான் அவங்க பாடம் வைக்கணும். அதனால தான் எல்லாரும் லேட்டா உட்கார்ந்து. சோ இது குடும்பத்துல ஒரு மாதிரி டிசீஸ், ஒரு மாதிரி கேன்சர். ஒருவருடைய கேர்லெஸ்னஸ் இன்னொருவருடைய உடம்பு நாசம். இப்படி எல்லாருமே கேர்லெஸ்ஸாவே வாழ ஆரம்பிச்சாங்கன்னா ஒருத்தரே செஞ்சு 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 அந்த சீக்கிரம் வேஸ்ட். அநீதி உள்ள குடும்பம், அநீதி உள்ள உலகம் மாற வேண்டும். தாய்மார்கள் கொஞ்சம் கண்ணுல காய்க்க அலசி ஆராய்ந்து you can divide the things and focus. சௌந்தர்யம் வஞ்சனை உள்ளது, அழகு வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழ். எல்லாருக்கும் யாருக்கு புகழாங்க? எவ்வளவுதான் நல்லது பண்ணு கேட்டா அவனா, ஏன்னா அவங்களுக்கு இவாலுவேஷன் தெரியாது, அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் தெரியாது. அதனால அவங்க பேசுறாங்க, அவங்களை பத்தி நீ கவலைப்படாத. ஆனால் ஓரளவுக்கு நாளடைவில் உன்னை புகழ்வாங்க. சௌந்தரிய பத்தி, உங்களுடைய அழகு பத்தி, எதை பத்தி கவலைப்படாது. கர்த்தருக்கு பயப்பட்டிருக்கியா? குடும்பம் அமையும், குடும்பத்தில் உள்ளவர்கள் அமைவார்கள், எல்லாமே கர்த்தர் போஷிப்பார். ஹல்லேலூயா. சிலர் நீ சொன்ன புத்தி ஏத்துக்கிறது இல்லை யாரோ, சிலர் நீ அறிவு சொன்னாக்கா ஏத்துக்கிறது இல்லை. புரியுதுங்களா? இதை பண்றா, இது பண்ணுவா, எப்ப பாரு முழுமுழுக்கு தான் போறது, செய்யவே மாட்டாங்க. ஒரு சீக்கிரம் சொல்றேன், நான் சொன்னா கேட்க மாட்டேங்குது, மனசு நம்பிடுதப்பா, கத்தாரி பேசு, சொல்லி பார், ஜம்ப் பண்ணி பார். 3 நாள்ல ஆண்டவர் அங்க போட்டு ஒரு துப்பி பாருங்க, இன்டெரக்டா ஒரு இடிச்சிருப்பாரு பாரு. அது தானா வந்து தூக்க கல்லு எல்லாத்தையும் மடிச்சு வச்சு எடுத்து வச்சு அப்படின்ற சூழ்நிலைக்கு வந்து, ஆனா அவரு முன்னால முடியல, அவரு நான் பண்றேன். ஏன்னா அது உடு குடும்பம், கோடி குடும்பம். ஏன்னா அந்த குடும்பத்துல கோடி உடு இப்படிதான் பேசி பழக்கம். அதனால உடு குடும்பம் பேசி கோடி குடும்பத்துல நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அது அப்படியே வந்துச்சு வழி வழியா நம்ம அப்படியே மடி நோ இதான் திட்டுற வார்த்தைன்னா அதான். இப்ப என்ன
வெந்துரும் உள்ள வெந்துரும். ஓ மாதிரி பேசுறாங்க. ஸ்திரீகளும் முடியை பிடுதலினாவது, பொன்னினாலாவது, முத்துக்களினாலாவது, வெளியேறப்பட்ட வஸ்திரத்தினாலாவது தங்களை அலங்கரியாமல், சில பேர் ரொம்ப கரெக்டா செய்வாங்க. இங்க ஒரு குத்தி ஒரு ஹேங்கிங், இங்க ஒரு குத்திருப்பாங்க, சென்டர்ல கேப் விட்டு, சரி இங்க ஒரு சென்டர்ல குத்துவாங்க, ஒரு மத்தியத்தில் இங்க ஒரு கேப் வந்துச்சு, சரி சென்டர்ல இங்க ஒன்று குத்தாங்க, ஒன்று குத்து, டோட்டலா வரிசையா ஒரு லைன், இது குத்திட்டு இது குத்துது. நீங்களாவது பரவாயில்ல, பாருங்கள் எல்லாம் போனீங்கன்னா மூஞ்செல்லாம் குத்திக்கிறாங்க, நீங்களும் குத்திக்கிறாங்க, பேசுறது வேண்டாம். தகுதியான வஸ்திரத்தினாலும் நாணத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும் தேவபக்தி உள்ளவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஸ்திரீகளுக்கு ஏற்றபடி. நான் கல்யாணம் பண்ணிக்கல, இந்த பவுல அப்போஸ்தலன் இவ்வளவு பேசுறாரு. கல்யாணம் பண்ணிக்கல, ஒரு வீட்டுல ஒரு பொண்டாட்டி இல்ல, ஒரு பிள்ளைங்க இல்ல, காட்ட காட்சி இல்ல, எதுவும் இல்ல, இந்த மனுஷன் இப்படி விளையாடுறாரு வார்த்தைங்க. கற்று தெரிஞ்சுக்கணும், எப்படிப்பட்ட ஆளுங்க தெரிஞ்சு. தகுதியான வஸ்திரம். What is presentable? What is good? What is okay? What is enough? நான் அவரை பார்க்குறேன், இப்படி ஒரு பொண்ணு வந்து போயிடுச்சு, எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? நீங்க தான் தெரிவாக்கணும். தெளிந்த புத்தியினாலும் செல்போன் போட்டு இந்த வண்டி கண்டு போதுன்றது கூட தெரியாம விறுவிறுன்னு லூஸ் மாதிரி நடந்து போறான்னு பாரு. தெளிந்த புத்தியோடு நற்கிரியினாலும் தங்களை அலங்கரிக்க வேண்டும். ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் இன்னொரு வாட்டி எல்லாவற்றிலும் பொறுத்து விவகாரம் பண்ணு, நிதானமா விவகாரம் பண்ணு, அத்தனைப்பட்டு பேசக்கூடாது, அத்தனைப்பட்டு நடத்தக்கூடாது. எல்லாவற்றிலும் அடக்கம் உள்ளவராயிருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. தெளிந்த புத்தியோடு விசுவாசத்திலும் அன்பிலும் பரிசுத்திலும் நிலை கொண்டிருந்தால் தன்னுடைய பிள்ளைகள் கூட நமக்கு அமைஞ்சு வருவாங்க. தன்னுடைய பிள்ளைகளும் குடும்பம் எல்லாமே அந்த அம்மாவுக்கு மரியாதை கொடுத்து அதே ஒரு மேன்மையாக மாறிவிடும். குடும்பமே அவங்களுடைய ஆட்சியில் வரும். ஒரு சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்து, அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களா இருந்தால், ஒருவேளை வசனத்துக்கு கீழ்ப்படியாத புருஷர் இருந்திருந்தால், பயபக்தியோட கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து வேதனை இன்றி மனிதர்களின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்திக் கொள்ளப்படுவார்கள். எத்தனையோ பேர் ஆசீர்வாதம் அடைஞ்சிருக்காங்க. நம்முடைய சபையில அந்த லேடிஸ்னுடைய கொஞ்சம் பொறுமையும் தாழ்மையும் ஜபத்தை வச்சு இன்றைக்கு புருஷனை ஆதாயப்படுத்தி இருக்கிறது நான் சபையில என்னுடைய சபையில நான் பார்க்க முடியும். முடியை பின்னி பொன்னாபரணங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை ஊற்றிக் கொள்வதாகிய புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்கரிப்பாயிராமல் அழியாத அலங்கரிப்பாக்கிய சாந்தம் அமைதியுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமா இருப்பதாக இந்த மாதிரிலாம் போனாக்கா அவங்க மதிக்க மாட்டாங்க. கல்யாணத்துக்கு எதோ பட்டே போட்டு அவருக்கு அது ஒரு நாடு வசந்த பேசுற முடிஞ்சு சொல்லிருக்க என்னவோ அவர் பேசுறாரு, இப்படி பண்ணிருக்கியா பட்டியா போனோம். அப்பதான் அது எங்க எப்படி பிரசன்ட் பண்ணோம். You can do
நீங்களே இப்பெல்லாம் போடுறதுல எடுக்கனாலும் தெரியும், ஏன்னா நிறைய திருடுறதுக்கு ஆள் வந்துச்சு இல்ல. போறப்பே ரொம்ப க்ளோஸா அதான் கணவன் மாதிரி கிட்ட வந்து எடுத்து வராது. யார் கணவன் தெரியாது, அந்த அளவுக்கு அவங்க எடுத்துறாங்க. அப்புறம் உறுதியா செட்டியான்னு கூட யாரும் ஒழிக்குது. அதனால இப்பெல்லாம் நிறைய உமாக்கள் எழுத்துக்களை ஒழிக்கிறது. நீங்களும் உஷாராயிட்டு எப்போ என்ன போடணும், எப்போ எப்படி போடணும் அப்படின்றதெல்லாம் நீங்க சொல்லிக்க பாருங்க. கல்யாணத்துல யாரு உண்மையான கோல்டு போடுறாங்களோ எல்லாம் பணத்துல நீ மாட்டிக்கு வாடகை கொடுத்துறாங்க, அவ்வளவுதான். அப்படித்தான் சிஸ்டர் இப்போ வாடகை போனாங்க, கல்யாணத்துக்கு போனாங்க. அவன் எதிர்ப்பு எல்லாம் போனாங்க, அவன் மதிப்பாளர்ல. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கை இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்தார்கள், அலங்கரித்தார்கள். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்தீர்களானால். ஸ்தோத்திரம். என்னங்க வசனம் எப்படி சொல்றா? நீங்கள் நன்மை செய்தால் நன்மையான காரியங்களிலே ஈடுபட்டால் வசந்த படிங்க, ஒரு ஆபத்துக்கும், புரிஞ்சுங்களா? ஒரு ஆபத்துக்கும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யாராலும் காப்பாற்ற முடியாது, யாரும் வந்து நமக்கு சப்போர்ட் கொடுக்க முடியாது. திடீர்னு ஒரு இடத்துல ஓடி வந்து நம்ம காப்பாற்ற வழி கிடையாது. அதுதான் ஆண்டு சொல்றாரு, யாராலும் முடியாது, நான் உங்களை காப்பாற்ற. ஹல்லேலூயா. நன்மை செய்வது நியாயமா, சரியானபடி வாழ்ந்தது நியாயமா, கர்த்தர் காப்பாற்ற. உங்களை வீட்டு அழிவுகளுங்க, என் வீட்டுல இருந்து யாரும் மதிக்கிறவங்க இல்லை. நீங்க நினைக்கிறது மாதிரி உன்னுடைய பிளேஸ்மெண்ட் அப்படி இருக்குது, உன்னுடைய போர்ட்போலியோ அப்படி இருக்குது, உன்னுடைய இடம் அப்படி இருக்குது. அதுக்காக நீ இன்டர்நெட்டை படிக்க முடியும், நீ போய் ரவுண்ட் ரவுண்டா சுத்திட்டு வர முடியுமா? சொல்லுங்க. உன்னுடைய விவகாரத்தில் உன்னுடைய இடத்திலே தேவனுடைய ஆசீர்வதிக்க போதுமானவர். அல்லேலூயா. அதுக்கு உங்க சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன்ன்றது உங்கள வருது. ஆல்வேஸ் வீட்டுக்குள்ள வரவன் எவனா இருந்தாலும் சரி அவன் கூட்டு முடியாதான். ஏன்? அந்த ஈர்க்கும் சக்தி, அந்த மேன்மை, அந்த எளிமை, தாய்மை, பொறுமை, உன்னுடைய இரக்கம், தைரியம், அந்த ஈர்க்க. கோமாக்கிற புருஷன் கூட வந்துட்டு என்னம்மா விராத்தமா கேட்குது, நைஸா கேட்குது. That attraction is high. You should understand whether or not. அதுதான் உண்மை. புரிஞ்சுக்கணும். அதுக்காக அந்த ஒண்ணு கொஞ்சம் இருக்க முடியாது. Please understand. So, குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடம் உங்களுக்கு ஒரு அவசியம் இருக்கு. அவ அப்படி இல்லையா? ஜபம் பண்றாங்களே, அந்த அம்மா நல்லா ஜபிக்க அப்படியே கதை ஒன்னா ஒரு வழியும். அந்த ஐயா இந்த அப்பாவுடைய கேரக்டர் இன்னைக்கு அந்த ஐயனுக்கு மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அம்மாவுடைய கேரக்டர் இன்னைக்கு அந்த ஐயா போற வழி கூட அவருக்கு ஒரு ராஜ மேன்மையாக இருக்கும். அந்த அம்மாவுடைய கேரக்டர் மேன்மையுள்ள ஸ்திரீயாக, மகிமுள்ள ஸ்திரீயாக, ஆசீர்வாதமான ஸ்திரீயாக தன் தகப்பனுக்கு தன்னுடைய கணவனுக்கு கிரீடமாக மாற வேண்டுமானால் அது பொன்னாக. முதிர் வயதுள்ள ஸ்திரீ, கொஞ்சம் வயசாகவே பரிசுத்துக்கு ஏற்றபடி நடக்கிறவர்களோ அவதூறு பண்ணக்கூடாது. மெயின்டைன் பண்ணணும். இடைஞ்சல் கொடுக்கக்கூடாது, யாருக்கும் இடைஞ்சல் பண்ணக்கூடாது. பேச்சில் ஆகட்டும், கிரியல் ஆகட்டும், செயல் ஆகட்டும், இடைஞ்சல் பண்ணக்கூடாது, அவதூறு பண்ணக்கூடாது. மதுபானத்துக்கு அடிமையாகக்கூடாது. உங்களுக்கு சில வில்லேஜஸ்லாம் இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப இருக்குது. மதுபானத்துக்கு நோ, கர்த்தர் நோ, ஆண்டவர் சொல்றார் நோ. தேவவசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு
பாலிய ஸ்திரீகள் தங்கள் புருஷனுக்கும் தங்கள் பிள்ளைகளுக்கும் அன்புள்ளவர்களும், வாலிபமான ஸ்திரீகள், சின்ன வயசுள்ள ஸ்திரீகள் தங்கள் பிள்ளைங்க இடத்துலயும் ரொம்ப கேர்ஃபுல்லா உங்களுடைய உமன்ஷிப்பை டெலிபரேட்டா டிக்ளேர் பண்ணுங்க. You need to declare very carefully. அவர்கள் படிப்பிற்கத்தக்கதாக நற்காரியங்களை போதிக்கவளமாக இருக்கவும் முதல் வயதுள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்ல. They can teach very legitimate Christian families போய் பாருங்க. அம்மா கிட்ட கேளுங்க, அம்மா கரெக்டா சொல்லுவாங்க. அம்மா இது எப்படிமா சொல்லி கொடுக்கும் அந்த குழந்தை கேட்குது. அட ராஜா கரெக்டா சொல்லி அதான் கிறிஸ்தவ முறை. எங்க கேட்கணும்? லைப்ரரிக்கு போறது இல்ல, சர்ச்சுக்கு ஒரு பாஸ்டர் கிட்ட கேட்பாங்க, அது இல்ல. முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் வீட்டில் இருந்தா அவங்க வந்து டிக்ஷனரியா இருக்கணும். They should be a dictionary. அனுபவம் கூடுற பொழுது பேச்சும் ஞானமும் அவர்களுக்கு இருக்கும். அவங்க வந்து டிக்ஷனரியா இருக்கிற விளக்கத்தை சொல்லி கொடுப்பாங்க, அறிவுரை சொல்லுவாங்க, போதனை கூட பண்ணுவாங்க. அதுதான் முதிர் வயதுள்ள கிறிஸ்டியன் ஃபேமிலி ஸ்திரீ. If you are not dictionary, you are a dustbin. வேஸ்ட் குப்பை, குடம் நீ தப்பாயிடும். எப்போ வயசாகுதோ இவ்வளவு வருஷம் நீ கேட்ட அறிவுரைகளுக்கும் புத்திமதிகளுக்கும் மாறாக பிள்ளைகளுக்கு நீ ஒரு டிக்ஷனரியாக இருக்க வேண்டும். பைபிள் டிக்ஷனரியாக இருக்க வேண்டும். நீ தான் போதனை பண்ணும். சர்ச்சுக்கு போறப்ப சர்ச்சில், வீட்டுல யார் போதனை பண்ணும்? முதல் வயதுள்ள ஸ்திரீ. If you are not being taught, please, உன் மரியாதை நீ வளர்த்துக்கினா தான் உனக்கு மரியாதை வரும். நீ அப்படி இல்லைன்னா உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. ப்ளீஸ் ஒரு ஸ்மால் கோரஸ் ஒரு பாட்டு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கைகூடும், எனக்கு எல்லாமே கைகூடும். இரக்கம் வைக்கும் தேவனாலே எல்லாமே கைகூடும், எனக்கு எல்லாமே கைகூடும். ராஜகுமாரத்தி உள்ளாக பூர்ண மகிமை உள்ளவள். அதுக்கு இருக்கிற ஆவிக்குரிய சில 3 காரியத்தை சொல்றேன். ராஜகுமாரத்தி நீ யாரு? நீ யாரு? சொல்லு, வாய்த்தம் சொல்லுங்க. ராஜகுமாரத்தி. ராஜகுமாரத்தி அவ்வளவு மேன்மை இருக்குது. பூரண மகிமை உள்ளவள். Full of glory. Full of glory. Please understand. குடும்பத்துக்கு என்ன ஞானம் வேணும், என்ன அறிவு வேணும்,
இன்னும் ஒரு மேன்மை வேணும், இன்னும் ஒரு அட்ராக்ஷன் வேணும், இன்னும் ஒரு ஆசீர்வாதம் வேணும், இன்னும் ஒரு ஆறுதல் வேணும், இன்னும் ஒரு சமாதானம் வேணும். அது உனக்கு ரொப்பி வச்சிருக்கிறான். அவள் உடை பொற்சரிகையாயிருக்கிறது. நீ போட்டிருக்கிற ஆவிக்குரிய மேன்மை வஸ்திரம் பொற்சரிகை, பரிசுத்தத்தினால கைத்தட்டி சோத்திரம் பண்ணுங்க. ஒரு பெண் மகிமையா நிறைந்திருக்கிறது மாத்திரமல்ல, உன்னுடைய உடை ஒரு பொற்சரிகையினாலே அமைக்கப்பட்டிருக்கிறா. பரிசுத்தத்தினாலே உன்னுடைய பரிசுத்தமான உடை நீ போட்டுக் கொண்டிருக்கிறாய். This is what you. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்துக்கு தேவனின் பரலோகத்திற்கு இறங்கி வர கண்டேன். அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியை போல் மறைக்கப்பட்டிருந்தது. It should be always be ready. Sir, ma'am, it should be always be ready. மணவாளனாகிய இயேசுவாக சரீர பிரகாரமான மணவாளனாகிய கணவனாயிருந்தார். Ready? Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். Sometimes there was a big quarrel in the family. யோசிக்கிறேன், என்ன எல்லாருக்கும் உங்களுக்கு புரிப்பது புரிப்பது ஆசைப்பட இதே போல் பண்ணி புரியுது. மேன்மையான மகிமை எங்கிருந்து ஏற்றுக்கொள்ளப்படும், எங்கிருந்து பரிசுத்தம் என்று அங்க வருது. How? Almost 6 months I am coming across the same problem. மகிழ்ச்சி போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். நான் போறேன் செய், நான் ஒரு கற்றெடுப்பேன். ஒரு அளவுக்கு தான் நானும் கவலைப்பட முடியும். நான் இந்த கவலை என்ன செய்ய பரிசுத்தம் வெற்றி பிடிக்கும், ஓட்ட பிடிக்கும், பரிசுத்தம் கட்டி பிடிக்கும். கர்த்தருக்கு பூரிப்பாய் மகிழ்கிறேன். மகிழ்ச்சி வரணும். என் தேவனுக்குரிய ஆத்துமா களிப்போடு எப்பொழுது மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும் மணவாட்டியின் நகையினால் தன்னை சிங்காரித்துக் கொள்வதற்கும் ஒப்பாக ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சொல் எனக்கு தரித்தார். ரட்சிப்பின் வஸ்திரம், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் சால்வை, நீதி, justice. What is justice? I am a human being. நான் என்ன செய்ய வேண்டிய கடமை? உதவி செஞ்சிருந்து நீதி சரிதா செய், நான் முடியல சரியா. அந்த நீதினா என்ன? கர்த்தருடைய பிள்ளையானா கர்த்தருடைய பிள்ளையான நடந்து கொள்ள வேண்டும். நான் ஆவிக்குரிய பிள்ளையான ஆவிக்குரிய பிள்ளையாக நடந்து கொள்ள வேண்டும். I need to do all the obligation. அதுதான் நீதி உள்ளவர் என்ற அர்த்தம். நீதி உள்ளவர் தன்னுடைய காரியங்களை கரெக்டாக கிரமத்தோடு செய்கிறவர் தான் நீதி உள்ளவர். தயாரம் பண்றது உதவி செய்யறதா அதுக்கு நீ இஷ்டம் தான் செய்யலாம், அவ்வளவுதான். அது முடியல வேண்டாம். நோ ஃபோர்ஸ். அப்போ
அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்கு அழைத்துக் கொண்டு போய், சார் எனக்கு வெரி இம்பார்ட்டன்ட் நோட். அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை என்ன கவனிங்க ப்ளீஸ், அம்மாயின்னு கவனிச்சு, ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்துக்கு அழைத்துக் கொண்டு போய் அவளை தனக்கு மனைவியாக்கிக் கொண்டு அவளை நேசித்தான். நல்லா கவனிங்க, மறுபடியும் படிக்கிறேன், ரொம்ப பெரிய சீக்கிரட் இருந்தது. ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடாரத்திற்கு அழைத்துக் கொண்டு போறான். He goes to the possession of or the valuables of or தன்னுடைய தாயினுடைய எல்லா அந்தஸ்துக்கும் ஏற்றாறு போல அந்த ஸ்தானத்துல இவ்வளவு நாள் தாய் எங்க இருந்தாங்களோ, எவ்வளவு பொசிஷன் இருந்தாங்களோ, எவ்வளவு தகுதியா இருந்தாங்களோ அந்த தகுதிக்கு ஈக்குவலா தன்னுடைய மனைவியை போறான். He gives the position of தாய். இதுவரைக்கும் நீங்க புரிஞ்சுக்கல. வீட்டுக்கு ஓடியான்ட்டேன் தாயின்ற பேச நீ வந்து. நம்பர் 2, மனைவியாக ஒரே சரீரமாக மாற்றி கொடுத்தார், ஒரே இயல்பாக மாற்றி கொடுத்தார். நம்பர் 3, நேசிக்கிறார். நேசிக்கிறார். நம்பர் 4 இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா கவனிங்க, ஈசாக்கு தன் தாய்க்காக கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதல் அடைந்தார். துக்கத்தோடு தன்னுடைய ஆறுதல் படுத்த முடியுமானா உன்னாலத்தான் ஆகும். நீ புரிஞ்சுக்க மாட்டேங்க, நிந்திச்சுக்கிற எப்ப பாரு நீ நிந்திச்சுக்கிற. என்னைக்கோ பண்ண தப்புகளே சொல்லி 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 நீ டெய்லி வெறுப்பு காட்டிக்கிட்டு வெறுத்து வச்சுக்கிற. தாய் மேல இருந்த ஏக்கம், தாய் மேல இருந்த துக்கம் மாறணும்னா இன்னைக்கு மனைவி அந்த இடத்துல ஃபிலப் பண்ணி அந்த இடத்துக்கு நீ ராணியாக மாறணும். ஹல்லேலூயா. ஆறுதல் நீங்க எப்போ தாயின் ஸ்தானத்தில் உட்கார்ந்தது. இப்பொழுது ரெபெக்காள் தாயாக எவ்வளவு ஆழமான அர்த்தம் பாருங்க, எவ்வளவு ஆழமான ஒரு சப்ஜெக்டை கொஞ்சம் பார்த்துங்க. இதுல just wife is coming to the house ன்றது it's எவ்வளவு தூரம் ஒரு 4 வகையாக எக்ஸ்பிளைன் பண்ணப்பட்டிருக்கிறது. இது this is what தாய்க்காக இது வேதனைப்படுறது. தாய்க்காக நீ இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதுக்கு கொடுக்க இம்பார்ட்டன்ஸ் நீ கொடுக்குற, அது வேற விஷயம். ஆனால் அந்யோன்யம், ஐக்கியம், உன்னுடைய இன்டிமெசி, உன்னுடைய ஒரு தொடர்பு, உன்னுடைய எல்லாவித ஒரு ஆவிக்குரிய செயலும் கொண்டிருந்த துக்கம் நீங்கி ஆறுதலை கொடுப்பான். அது ஒன்னால்தான். ஹல்லேலூயா. ஒன்னால்தான். அது இருதரத்தாரும் புரிந்து கொண்டார். இன்னைக்கு வாழ்க்கை என்பது மேன்மையாக ஆல்வேஸ் கான்ட்ரரியா பேசுறது, கான்ட்ரரியா யோசிக்கிறது, பிசாசுத்தனம், பேய்த்தனம். தற்போது பிள்ளைகளை நம் ஆவிக்குரிய பிள்ளைகள் ஸ்தானத்தில் எடுத்துக்கொண்டால் மட்டுமே அது புரோஜனமாக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சகல ஸ்திரீகளை பார்க்கிறோம் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிறோம் அவளுக்கு அவள் சமூகத்தில் அதிக தைரியம் பட்சம் கிடைத்தது. ஆகையால் அவள் ராஜகிரீடத்தை அவள் சிரசில் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். எப்படியாப்பட்ட அதர் உமனை கூட பீட் பண்ண முடியும்னா அது ஆகும். இன்னைக்கு எல்லாத்துலயுமே நீங்க நான் இல்ல, நம்ம கிடையாது, நம்ம இல்ல, நம்ம எதுவுமே ஒரு முயற்சியில போறதுல எல்லாமே நம்ம இன்டெரக்ட் தான் இருக்கும். You need to have a positivity. இவ்வளவு ஸ்திரீங்க இருக்காங்க,
இவ்வளவு ஆயிரக்கணக்கான ஸ்திரீ, எந்த விட என் பார்வையில எவ்வளவு அழகான ஸ்திரீகள் இருக்கிறாங்க, இவங்களுக்கு என்ன தேடுவாங்களா? அதான் யோசிக்கிற நீ. கர்த்தருக்குள் ஆவிக்குரிய ஸ்திரியாக நீ தள்ளப்பட முடியுமா? Gems of the gems. You are the gem of the gems. Hallelujah. You are the gem of the gems. அர்த்தப்படி ஆழமான சத்தியங்கள் சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்த மாயான நாட்களை எல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோட நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்க்கை அனுபவி. அனுபவிக்க தெரியல சில பேர். தேவையில்லாத காரியங்கள்லாம் பண்ணிக்கிட்டு தேவையில்லாத விவகாரத்தெல்லாம் பண்ணி குடும்பத்தை பிரிச்சு இப்படி அப்படியே நீ நானே வாழ்ந்து கழிச்சு முடிச்சாங்க. கிறிஸ்த ஜீவன் சூரியனுக்கு கீழே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயான உலகம், சுக வாழ்க்கை இல்ல, மாயான உலகம். எப்ப என்ன நடக்குன்னு தெரியாது, யார் எங்க உன்னை கவுக்குறாங்கன்னு தெரியாது, உன்னை பின்னாலேயே எப்படி எத்தனை 1000 பேர் உன்னை காய்ச்சி பின்னுறாங்கன்னு தெரியாது. மாயான உலகம். எதுல பேசுறவங்க 4 பேர் தான், பரவாயில்ல விடாவோ எப்படியோ வாழ்ற அப்படிங்குவாங்க, எல்லாரும் பேசுறது இல்ல. இப்படிப்பட்ட மாயான உலகத்துல பேசிக்கிறாங்க. தப்பான வருஷத்துல உட்காந்துக்கிறீங்க. நீ நேசிக்கிற மனைவியோட அனுபவிக்கிறது தவிர அனுபவிக்கிற தெரியல. எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி இருக்கிறத எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும் தெரியல, யூட்டிலிட்டியே தெரியாது. பலவித தந்திரமான பேச்சு, பலவிதமான செயல்கள், பலவிதமான காரியங்களை பேசி கீசி குடும்பத்துல அப்படியே ஒண்ணு பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துருக்கிறோம். வெறுப்பான ஒரு வாழ்க்கை. Please try to follow the formula. செப்பரேட் பண்ணுங்க, எஞ்சின வாழ்க்கையை வாழ்ந்து காட்டுவோம். நான் சொல்றேன், நேசிக்கிற மனைவியோட நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்க்கை நீ அனுபவிக்கவே வேண்டும். சுவாசியே, you can create a situation. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்கூட கீழே படுகிற பிரயாசமும் பங்கு இதுதான். இதுதான் உனக்கு பங்கு. உனக்கு கொடுத்துக்கிற பங்கு நீ விட்டுடாத. உனக்கு அலாட் பண்ணிருக்கிற ஆசுவத்தை நீ தான் அனுபவிக்க தெரியாம விரோதம், பகையும், கோபமும், எரிச்சல வச்சுக்கிட்டு நாட்களே கடந்து போச்சா? சாரி, ப்ளீஸ். அதற்கு அண்ணாள் பிரத்யமாக அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனே கிளேசமுள்ள ஸ்திரீ. பைபிள் படிச்சுக்கிட்டே இருக்காதீங்க, என்ன காத்து கேள்வி. நான் யாரு? மனதிலே டிஃபிஷியன்சில வந்து உட்காந்துக்கிறோம். மன தேர்ச்சி பெற இடத்துல நான் குறைஞ்சு மனசுல ரொம்ப தோய்ந்து போயிட்டு லாஸ்ட் ஸ்டேஜ்ல உட்காந்துக்கிற ஒரு அம்மா. அதனால இந்த மாதிரி ஒரு பொம்பளைக்கு குடியும் காட்சியும் ஆசீர்வாதம் சந்தோஷமும் கலகலப்புக்கு சான்சஸ் இருக்குல்ல சார். அப்படியெல்லாம் என்ன இடப்படாதீங்க. மன கிளேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சை ரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நோ நோ நோ. ஏன்னா நீ சகஜமா எல்லாரும் அப்படிதான் யோசிக்கிறீங்க. நீங்க உலகம் அப்படிதான் திங்க் பண்ணுது. அந்த கேட்டகரி இல்ல சார். நானு மனக்கிளேசம் உள்ள ஸ்திரீனா இன்றைக்கு பாதிரி உனக்கு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன். மனக்கிளேசம் உள்ள ஸ்திரீனா இன்றைக்கு உலகம் முழுவதுக்கும் ஒரு ஆசாரியனாக உனக்கு நான் புத்தி சொல்லிருக்கிறேன், பாடம் சொல்றேன், படிப்பு சொல்லி கொடுக்கிறேன், பிரசங்கம் பண்றேன். என்ன பண்றேன்? கர்த்தருடைய சந்நிதியிலே என் இதயத்தை ஊற்றுறேன். அவள் அல்லேலூயா அல்லேலூயா. தோத்திரம் பண்ண மாட்டேங்கிறீங்க. அல்லேலூயா. பல நேரத்துல காய் துப்புறாங்க, வெளிப்பிடிச்சு அலையிறாங்க, ரொம்ப அகங்காரம் படிக்கிறாங்க, ரொம்ப எஞ்சி விட
சொல்றேன், ரொம்ப மோசம். அது ஒண்ணுதான் பாக்குறாங்க எல்லாரும். மனக்லேசமுள்ள ஸ்திரீன்றதை யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஆண்டவர் சொல்றார், நோ, மனக்லேசமுள்ள ஸ்திரீனா கர்த்தருடைய சந்நிதியில் என்னத்தை ஊற்றி விட்டேன். எனக்குன்னு ஒரு ப்ரிஃபரன்ஸ் கிடையாது, எனக்குன்னு ஒரு முக்கியத்துவம் இல்ல, எனக்குன்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இல்ல. என் தேவ சமூகத்துல எல்லா பர்டனும் ஊற்றிட்டேன். இப்ப நான் காலி பர்சனா இருக்கிறேன், காலி வெறும் ஆளா இருக்கிறேன். எனக்குன்னு ஒரு ஈகோ, எனக்குன்னு ஒரு ரோஷம், எனக்குன்னு ஒரு சந்தோஷம் ஆண்கள் கிட்ட இல்ல. எல்லாமே கர்த்தர் சமூகம் தான் இன்னும் தீர்மானம் பண்ணணும். At the disposal of God's presence. ஏன் புரியுதா? ஊழியக்காரனே புரிஞ்சுக்க முடியாது, உலகம் புரிஞ்சுக்காது, புருஷன் புரிஞ்சுக்க மாட்டாங்க. சம்டைம்ஸ் பசங்களுக்கே டவுட் வரும். தேவ சமூகம் மட்டும்தான் இருந்துட்டு காரணம், உங்களுடைய வேதனை எல்லாம் எங்க உட்கார்ந்துக்குது? தேவ சமூகத்துல தான் உட்கார்ந்து. It is show நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை, எல்லாம் ட்ரைன் பண்ணிடுச்சு, எல்லாமே காலி பண்ணி இங்க உட்கார்ந்துச்சு. நம்ம கிட்ட ஒண்ணுமே இல்லை, தேவ சமூகம் மட்டும்தான் இருக்கு. Please understand. உங்களுடைய வேதனையை யாராலும் புரிஞ்சுக்க முடியாது, கர்த்தரோட புரிஞ்சுக்கணும். Hallelujah. 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 There is a role play. There is a role play. வீரமான ஸ்திரீ, விவேகமான ஸ்திரீ, ஞானமான ஸ்திரீ, அறிவான ஸ்திரீ, அது நீயாதான் இருக்க முடியும். மற்றொரு சக்தியை பார்க்கலும், ஞானத்தை பார்க்கலும், திறமை பார்க்கலும் உனக்கு அதிகம் உண்டு என்பதை நான் சொல்லிக் கொடுக்கிறேன். பார்வனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தால் அவருடைய தாதிகள் ஓரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலில் இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதி அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தால், அதை திறந்த போது பிள்ளையை கண்டார். பிள்ளை அழுது அவள் மேல் இறக்கமுற்று, இது எவருடைய பிள்ளைகள் ஒன்று என்றாள். அப்பொழுது தமக்கை அவங்கதான் அந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க வேலை செய்யறாங்க. அந்த தமக்கை ஓடுறாங்க ஆர்வன் குமாரத்தை நோக்கி, இந்த பிள்ளையை வளர்க்கும்படி பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் கோயில் முடத்தில் அழைத்துக் கொண்டு வரட்டுமா? Can you bring a lady who can give it? ஏன்னா அந்த நேரத்தில் நிறைய குழந்தைகளை சாப்பிட்டாங்களே, நிறைய பால் கொடுக்குற குழந்தைங்க வச்சு லேடிஸ் அனுப்புறாங்க. ஏன்னா நிறைய குழந்தைங்க சாப்பிட்டாங்க. There will be a lot of ladies குழந்தைய பால் கொடுக்கணும், அந்த மாதிரி குழந்தைகளை சாப்பிட்டனால நிறைய லேடிஸ் அப்படிப்பட்டு இருக்கிறாங்க. வந்து தேடி அவ போய் அவங்க அம்மாவை கூப்பிட்டு வந்துடுறாங்க. See, that there to do certain good things which God can depute or destine. ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தா கிரமத்தோடு செய்யத்தக்கவர்கள் அவங்க தான். போறாங்க, எஸ் மேம், வளர்த்துக்கிறேன் மேம், பால் கொடுக்குறேன் மேம், வளர்த்து கிட்ட கொண்டாடுறேன் மேம், சரி இப்போ அதுக்கு சம்பளத்தால நான் கொடுத்துறேன். தான் பிள்ளைக்கு பால் கொடுத்து வளர்க்கறதுக்கு சம்பளம் வாங்கின உலகத்திலே ஒரே ஸ்திரீனா இவங்கதான். கையை கூட ஆசைப்படாதப்பா. அழகா ஸ்திரீ குழந்தைய வளர்த்துச்சு, கொண்டு போய் அவங்க விட்டுச்சு. அந்த அம்மா இவ்வளவு நாள சம்பளம் கொடுத்தாங்க, கடைசியில சாக வேண்டிய குழந்தைய இன்னைக்கு உயிர் படைக்க வச்சாங்க. இன்னைக்கு அந்த குழந்தைய தண்ணியில எடுத்தபடினால அவருக்கு மோசேன்னு அந்த அம்மா பேர் வைக்குது, ராஜகுமார்க்கு பேர் வைக்குது. ராஜகுமார் அகமாட்டி பிடிச்சி இதுக்கு மேல என்ன வேணும் அந்த குடும்பத்துக்கு? The brave act. ஒரு தன்மையான காரியங்களை உன் இடத்திலே உன் குடும்பத்திலே நீ செய்ய முடியுமானால் உன்னால தான் ஆகும். ஒரு நல்ல பெட்டியில குழந்தையை பத்திரமா வைக்க முடியும் என்ற புத்தி வருதுன்னா அந்த கை வேலை உன்னால தான் ஆகும்.
அந்த குழந்தைய தண்ணியில போடலாம், போட்டு அனுப்பலாம், பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு தீர்மானத்துக்கு விசுவாசம் வருதுன்னா அது முன்னால தான் ஆகும். ஹalleluya. லாஸ்டா ஒரே ஒரு சொல்லி நான் முடிக்கிறேன், டைம் இல்ல எனக்கு. சாமுவேல் மரணம் இஸ்ரவேல் எல்லாரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் அவனுடைய வளைவில் அவன் அடக்கம் பண்ணினார்கள். தாவீது எழுந்து இனி சாமுவேலை சென்ற பிறகு தன்னையே கொலை பண்ணணும் மாமனாரை சொல்லிருக்கிறப்போ இந்த இடத்துல இருந்தா ராக்கில சொல்லிட்டு நைட்ல மனைவியாகிய நீங்கள் ஜன்னல் வழியா சாரியில போட்டு கட்டி தாவீதுக்கு போட்டுடு ஓடிடு, எங்க அப்பா ஒன்று சாவடிக்கு காத்துக்கிறாரு, வேண்டாம் நீ என் புருஷன், இனிமேல் கேர்லஸா இருக்கக்கூடாது. சாமுவேல் கூட செத்துட்டாரு, சாமுவேலுக்காவது பயந்துருந்தான் சவுல், சாமுவேலும் செத்துட்டாரு, நமக்கு சேஃப்டி கிடையாது, எங்க அப்பாவை நீ நம்பாத, நீ ஓடிட்டு நைட்டோட நைட் அவனை அவன் காரான் தேசத்துக்கு போறான். இவங்க இஸ்ரேல் தேசம் இல்லை, பெலிஸ்தருடைய தேசம். அங்க போயிட்டு அங்க வாழ்ந்துட்டாங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை. இவங்க கூட எத்தனையோ பேர் 100 கணக்கில் வந்து சேர்ந்துட்டாங்க. தாவீது எல்லாருக்கும் இஷ்டம், போர் வீரன், தகுதி உள்ளவன், ஜெப வீரன், நல்ல பாட்டு வீரன், தாழ்மையானவன், பொறுமையானவன், ரொம்ப அருமையான ஒரு கடவுளுக்கு ஈக்குவலான ஒரு ஆள். அவன் வனாந்தரத்துல பாரான் வனாந்தரத்துல நிறைய பேர் தங்களுடைய குடும்பத்தை விட்டுட்டு என் வீட்டுல இந்த மாதிரி பேரோட தாவீது கிட்ட இருந்தா சேஃப்டி இருக்கு. நிறைய உதவாக்கரைகளும் யூஸ்லெஸ் வேகபாண்ட்ஸும் அன்வான்டட் பீப்புளும் எல்லாரும் போய் தாவீது கிட்ட சேர்க்கிறாங்க. இவங்க எல்லாருமே அந்த இடத்துல தங்கியிருக்கிறாங்க. கர்த்தருடைய ஒரு நாள் பசி எத்தனாவது நாள் ஒரு முறை தான் சாப்பாடு கிடைக்கும், டெய்லி கிடைக்காது, டெய்லி கிடைக்காது. அதனால ஒருத்தர் வந்து ஆளுகள் வந்து முடியெல்லாம் கட் பண்ணுவோம், வருஷத்துக்கு ஒரு முறை அவர்கிட்ட வந்து இந்த சாப்பாடு வேணும், நம்ம ஜனங்கள்லாம் பாதுகாப்பா இருக்கிறோம், அந்த இடத்துல எல்லாம் கொள்ள வழி ஜாஸ்தி, நாங்க உங்களுக்கு வேற என்ன சொல்ல முடியும், வேற என்ன சொல்ல முடியும் அவங்ககிட்ட, பாதுகாவலா இருக்கிறோம், உங்க ஆடுகளுக்கு நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம். பசிக்கு சாப்பாடு வேணும், வேற எதுவும் வேணும், பணம் கேட்கல, பொருள் கேட்கல. அவன் குடிக்காரனா இருக்கிறதுனால எப்பொழுதுமே குடும்பத்துக்கு சக்கரை இல்லாததுனால ரொம்ப மோசமா பேசிட்டா, கேவலமா பேசிட்டா. தாவீதுக்கு ரொம்ப கோவம் போச்சு. ஆனா இவ்வளவு தாழ்மையா பேசணும், அப்ப கூட எனக்கு புரிஞ்சுக்கலையே, மன வேதனை ஆயிப்போச்சு. கர்த்தருடைய தாவீது எழுந்து பாரானால் புறப்பட்ட அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதி விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகக்குப்புற விழுந்து பணிந்து. சரி, இந்த காரியங்கள்லாம் சிலது பீஸா பிளேட்டா நீங்க கொஞ்சம் படிக்கணும். சில நேரத்துல தப்பான எண்ணம் மட்டும் தான் உங்க மனசுல எடுக்கிறீங்க, ஸ்டப் விட்டுறீங்க, சமாச்சாரத்தை விட்டுறீங்க. எப்பவுமே ஆவிக்குரிய செயலை நீங்க பார்க்கணும், கர்த்தருடைய செயல் பின்னால வந்துடும். நீங்க உங்களுடைய பார்வையில இருந்து தப்பு எடுத்துக்கிறீங்களா, உங்களுக்கு தப்பு. கர்த்தர் அப்படி நடத்துறாருன்னா அதை ஒண்ணு நம்ம பேசுறதுக்கு சான்ஸே இல்லை. எப்பொழுதுமே ஆவிக்குரிய பிள்ளைகள் ஆவிக்குரிய செயலை கொஞ்சம் கூட நம்ம கவனிக்கணும். அந்த ஆவிக்குரிய செயல்கள், ஆவிக்குரிய ஜனங்கள் என்ன பேசுறாங்க, என்ன செய்யறாங்கன்றது முக்கியம். There is a respect for anybody. சாப்பாட்டுக்காய் கெஞ்சற ஒரு மனுஷன் பிச்சைக்காரனா கூட இருக்கட்டும், ஒரு ஆவிக்குரிய பிள்ளை இன்னொரு ஆவிக்குரிய பிள்ளையை கண்டுபிடிச்சுப்பார். தேங்க்யூ சோதரர். அவர் ஊருக்கு போயிருந்த சும்மா என்ன பார்த்தாரு. அவர் என்ன பார்த்துட்டு, யாரோ சும்மா வந்து ரெண்டு சும்மா வரையா வந்து நம்மளுக்கு தெரியும்
நான் எவ்வளவு நல்லது கேட்பது உங்களுக்கு கூட தெரியாது. என் மனிதர்களோட எவ்வளவு தப்பு பண்றேன், எவ்வளவு தூரத்துக்கு நான் ஆண்டுகிட்ட வேண்டி கேட்கிறேன், அதெல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் அவன் என்னை பார்த்து சொல்றான், ரொம்ப நல்ல ரெஸ்பெக்டான ரொம்ப நல்ல சாசனால ஏறிப்பாக என்ன தெரியல, எல்லாம் வல்ல என்ன தெரியல சொல்லிட்டு போயினே பாட்டு போயினே தரேன், ரோட்டில் இருந்து போயினே தரேன் சொல்லிட்டு எனக்கு சொல்லணும் அவசியம் இல்லை. இவன் சொன்னதுனால நான் நல்லவனாக இந்த மறுபடியும் யோசிக்கிறேன், நீ நல்லவன் இல்லை. என் மனசாட்சி மட்டும்தான் சொல்ல முடியும், நம்ம யாரு அவன் நல்ல ஒருவர் தான். அந்த பல்கை நம்ம எடுத்துக்கூடாது. ஏன்னா மனசளவுடைய நம்முடைய செயல் அளவு யோசிகளில் கூட எவ்வளவு தப்பு தீவிரமாய் அவன் வந்து சாப்பாடு கேட்டான். இன்னைக்கு சாப்பாடு இல்லாம எதுவும் இல்லாம குடும்பத்தை விட்டு ஒரு பெலிஸ்திய தேசத்துல வாழ்ந்திருக்கிறானா, இவனுக்கு இந்த மாதிரி ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஆனா ஒரு ஆவிக்குரிய பிள்ளை இந்த ஒரு ஆவிக்குரிய பிள்ளை புரிஞ்சுக்கிறாங்க. இங்கதான் இருக்கிற ஒரு டெண்டன்சி ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு frequency of understanding the spiritual man is very very important. சாஸ்திரங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஆவிக்குரிய பிள்ளைகள் பல நேரத்தில் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் கடித்து படிச்சுக்கிறோம். ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசி நீங்கள் கேவலமாய் பேசுகிறீர்கள், ரொம்ப தப்பு. ஒரு அவிசுவாசி ரோட்ல போறவங்க வந்து பேசிட்டு போறாங்க, என்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, சொல்லிட்டு இருக்காங்க, எப்பொழுதும் பெரிய கதை ஒன்று கிடையாது. என்ன செய்யறோம்னு நமக்கு தெரியும். ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசி மெச்சூரிட்டி இல்ல, ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசி அட்லீஸ்ட் ரட்சிப்புல வந்து இவ்வளவு தூரத்துக்காக போறாங்களே அதையாவது கூட யோசிக்கிறது இல்லை. இவ்வளவு தூரத்துக்கெல்லாம் ரட்சிப்புல வந்து இதுலயாவது குடும்பத்துல இருக்கிறாங்களே கர்த்தரவங்களை ஆசீர்வதிக்கணும்னு கூட யோசிக்கிறது இல்லை. நம்ம கெட்டவன காரியப்பட்டோம். கழுதிற்கு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில முகம் போக்குவர விழுந்தார். பிளாட்டா விழுறான். அவன் பாதத்தில் விழுந்து, என் ஆண்டவனே. What a due respect. What a due respect that somebody can give it to somebody. நமக்கெல்லாம் ஏன் தெரிதல் சில நேரத்துல you don't have manners to respect anybody basically. அடிஸ்தலமா ஒரு மனுஷனுக்கு ஒரு மனுஷன் என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்னு தெரியல. ஒரு வாரத்துல ஸ்கூல்ல கூட வைஃப் போயிட்டு டபா 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 எல்லாரும் காய்ச்சி விட்டாங்க. நான் டீச்சர்ஸ் இருக்கிற கலாச்சாரத்தை மாத்திட்டீங்க. வந்துட்டு பேசாம அது பாட்டு அது வேலை செய்து இது பாட்டு உள்ள போய் வருது, இது நான் சத்தமா இது உள்ள வர்ற டீச்சர் யாராலும் சரி இருக்கிறவங்களுக்கு போய் கை கொடுத்து விஷ் பண்ணிட்டு சிரிச்ச முகத்தோட குட் மார்னிங் சொல்லு, இல்லைன்னா போயிடுவேன்னு சொல்லிட்டு கை கொடுத்துட்டாங்க. அன்னைக்கு மறுநாள் வந்து பாருங்க உழுந்து உழுந்து கை கொடுத்து விஷ் பண்றாங்க. என்ன கலாச்சாரம் மாத்திட்டீங்களே, என்ன மாத்திட்டீங்களே இப்படி முறை கிடையாது. அவளை வச்சுட்டு போயிட்டே இருக்க, நமக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஒழுக்கமாக்குறவங்க எத்தனை பேர் மட்டும் ஸ்கூல்ல இருந்தா போதும். அன்னிலிருந்து கேட்பார், காலையில 7 o'clock பிச்சு விளையாடுறாங்க, இப்போ 8:20 பிச்சு விளையாடுறாங்க. இப்போ கண்டிப்பு சில காரியத்தை சாதிக்கும். இந்த ஸ்திரீ ஒரு ஆவிக்குரிய ஸ்திரீ, ஒரு ஆவிக்குரிய மனுஷனோட மேல பாருங்க, ஒரு ஆவிக்குரிய மனுஷன் போறாருன்னா அந்த மகிமை அப்படியே ரொம்பிக்கிட்டே போகும். இல்லையா? கவனிங்க, ஒரு ஆவிக்குரிய மனுஷன் நடக்கிறாருன்னா சட்டத்து வாங்க இப்போ பாருங்க, ஒரு ஆவிக்குரிய மனுஷன் நடக்கிறாங்கன்னா வாங்க நடக்கிறாங்கன்னா அந்த மகிமை வந்து இதெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகியே போயிடும். ஸ்ப்ரெட் ஆகியே போயிடும். யாரெல்லாம் பக்கத்துல இருக்கிறாங்க எல்லாம் அடிப்பாங்க, அப்படியே மகிமை போங்க போங்க அப்படி போங்க, அப்படியே மகிமை வந்து உங்களுக்கு நல்லா அப்படியே அட்ராக்ஷன் மாதிரி ஆகும், இன்னும் மேக்னெட்டிக் எஃபெக்ட் மாதிரி ஆகும். அந்த வல்லம் அப்படியே பாய்ந்து பாய்ந்து போகும். சுத்தரவு எல்லாருமேலையும் அந்த டிஃபரன்ஸ் கொடுத்துரும். ஒரு மாதிரி திடீர்னு சந்தோஷமா ஆக வேண்டிய நிலைமை, திடீர்னு குஷியாக வேண்டிய நிலைமை, திடீர்னு ஆறுதல் ஆகிற நிலைமை வந்துடும். சரி, இதுல என்னன்னா you can very well understand உன்னுடைய மேல இருக்கிற தேவனுடைய பிரசன்னத்தை நம்ம கையில காட்டுச்சு.
கேன கண்டுபிடிச்சான். That's it. That's it. சார் இதுக்கு நீ பிரியாணி சாப்பிடு, நீ லட்டு சாப்பிடு, இதுக்கெல்லாம் ஈக்குவலாக வராது. Such a good taste. அவ்வளோ அப்படியே மெல்ட் ஆகும்னா, அப்படியே ஒரு அழ, நம்மளால அறியாத ஒரு அழ வரும்னா, அப்பா 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 அந்த தேவ பிரசன்னத்தை நம்ம எப்படிதானே சொல்ல முடியும்? மற்றவங்களுக்கு அவ்வளோ எஃபெக்ட் ஆகுது. புரிஞ்சுக்கங்க. This is how we need to understand. ஒருத்தர் தானா உங்க ஆசை ஒடியாறாங்கன்னா, this is only the presence of the Lord. Amen. Presence of the Lord. That means your holiness, your maintaining the discipline of spirituality is very much important, very much cost. அதோட விளைவு தான் அது. விளைவு தான். Even a conductor will see. ஆமா. எல்லிಗೆ ಹೋಗಬೇಕು. பேசுறப்ப குவைட் ஆயிடும். கேட்கறப்ப கொஞ்சம் காமா குவைட்டா பேச ஆரம்பிச்சிருவாங்க. வித்தியாசமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. இமிடியேட்லி அவன் உடம்பே அசைச்சிரும். ஏய் என்ன ஒண்ணா இருக்குது அப்படின்னு அவா டிக்கெட் போடுறாங்க. என்ன உங்களுக்கு இன்னும் க்ளோஸா ஃபேமிலி கிட்ட பேச மாதிரி ஆரம்பிச்சிருவான். See, the God's presence is such a, உங்களுக்கு வந்து எவ்வளோ ஒரு 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 அமைப்பா கொடுத்துரும். நம்ம அங்க போற கீழே இறங்குறாங்க, தரை குனிந்து பணிறாங்க, எல்லாத்தையும் பணிஞ்சிட்டு உங்களுடைய அடியாளுடைய வார்த்தை இந்த பாதகம், அதாவது அவன் சொல்றான், தாவீது நேரா தரையில முகம் விழுந்து அவன் பாதத்தில் விழுந்திய ஆண்டவனே, இந்த பாதகம் என் மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக உம்முடைய அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டாம். என் ஆண்டவனாகிய நீர் நாபால் என்னும் இந்த பேரியான மனுஷனை ஒரு பொருட்டாக எண்ண வேண்டாம். See how a lady, ஒரு மனுஷனுடைய உள்ளத்தை எப்படி ஒரு ஆவிக்குரிய மனுஷனாக பேசுறதுனால அந்த ஆவிக்குரிய மனுஷனை ஒரு தவறு நடக்காம ஒரு பாவம் செய்யாதபடிக்கு எவ்வளவு அழகா பேச முடியும்னா, நான் பேசுறது நீ கஷ்டமா எடுத்துக்கோனா, ஆனா இது கண்டிப்பா நீங்க செவி கொடுத்தா நல்லா இருக்கும். என்ற ஆண்டவனாகி நீ நாபால் என்னும் மனுஷன் மேல நீ பொருட்டாக எடுக்கணும்னா, பிகாஸ் அவர் வந்து பேர் எப்படியோ அப்படிதான் ஆகுது. அவர் பேர் நாபால், அவருக்கு பைத்தியம். Paityam is what? He speaks inappropriate. சம்பந்தம் இல்லாத பேசுறவன் தான் பைத்தியக்காரன். appropriate இல்லாம பேசுறோம், அதான் inappropriate. சம்பந்தம் இல்லாம வீட்டுல பேசுறது, சம்பந்தம் இல்லாம பேசுறது, அவன் மேல ஆல்ரெடி கோவம் இருக்குது, பேச ஆரம்பிச்சோம்னா எடுத்தவொடனே பேசுறது, சம்பந்தமே இல்லாத பேசுறது, ஏன்னா கோவம் இருக்குது அவன் மேல. This is very wrong. இதெல்லாம் பண்ணக்கூடாது. நம்ம சொல்றாங்க இந்த அம்மா, அவர் வந்து எதுவுமே அந்த காரியத்துக்கு என்ன பேசணுமோ அதை வந்து பேச மாட்டார் சார், சம்பந்தம் இல்லாத பேசுவார். அதனால தான் அவர் பைக்கிறாங்க. உங்களுடைய அடியாள நானும் என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை நான் பார்க்கல. நான் பார்த்திருந்தா அவங்களை கூப்பிட்டு அவங்க கவனிச்சிருப்பேன் சார். அந்த பசங்க வந்து சொல்றப்போ நான் இல்லை வீட்டுல, சாரி, நீ ரத்தம் சிந்த வரவும் உங்களுடைய கை நீதியை சரிக்கட்டவும் கர்த்தர் உமக்கு இடம் கொடுக்கவில்லை. தேவன் ஒரு கர்த்தருடைய பிள்ளையை கொலை பண்றதுக்கோ நாசம் பண்றதுக்கோ இடம் கொடுக்க மாட்டார். அப்ராத சாப்பாட்டு விஷயத்துக்காக நீர் அப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்ய தேவன் இடம் கொடுக்கல. அதனால நான் என்ன பண்ணேன் என்பதை கர்த்தர் ஜீவனை கொண்டு உங்களுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். அது தேவனானாலும் நீரானாலும் ஒரு தப்பு மட்டும் பண்ணக்கூடாது. இப்பொழுது உங்களுடைய சத்துக்களும் என் ஆண்டவனுக்கு விரோதமாக பொல்லாப்பு தேடுகிறவர்களுக்கும் நாபாலை போல ஆகப்படுவார்கள். இப்பொழுது மடியால் ஆண்டவன் கொண்டு வந்த காரியத்தை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவனை பின்பற்ற வாலிபர்களுக்கு கொடுக்கிறாக. அடியாளின் பாதகத்தை மன்னியும், கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நிலையான வீட்டை நிச்சயம் கட்டுவார். See the prophecy? Hallelujah. நீங்க நினைக்கலாம், தப்பா நினைக்கலாம், நீங்க நினைக்கலாம் எல்லாமே ராங் மோட்டிவ்ஸ்ல போலாம். நீங்க நினைக்கிறதெல்லாம் ஒரு தப்பான எண்ணத்தோட இந்த அம்மா பிஹேவ் பண்றா, இந்த அம்மாவுடைய நோட்டெல்லாம் வித்தியாசமானதுன்னு நினைக்கலாம். நோ சாரி, எல்லாமே உடனே திருமணம் ஆகாது. ஆமென்.
எல்லாமே அப்படி பண்ண முடியாது. All the time you cannot calculate equal to Bathsheba. No, sorry. Many times spiritual people will always behave in a spiritual way, but God will always bless afterwards. Okay? போறாங்க லைனா சொல்வாங்க, கர்த்தர் உங்களுக்கு ஒரு நிச்சயமான ஒரு வீட்டை கட்டுவார், நிலையில்லாத நிலத்தில் இருக்கிறீர், அதை ஆண்டவர் தெரியும். என் ஆண்டவர் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே, நீ உயிரோடு இருக்கும் நாளில் ஒரு பொல்லாப்பும் உன்னை காணப்படாதிருப்பதாக. As long as you are living, let not some defying things happen in your life. உன்னுடைய வாழ்க்கையிலே தீங்கான காரியங்கள் நடக்காதபடிக்கு நீ உம்மை காத்துக் கொள்வது நியாயம். காரணம், கர்த்தர் உமக்காக ஒரு நிலையான வீட்டை தரப்போகிறார். What a prophecy, what a revelation she gives. And she feeds. பணிந்து கொள்கிறார். தரை மட்டும் ஒரு ஊழியக்காரனை தப்பு நடக்காம பார்க்க. This is what woman. This is what woman. பொல்லாத தகப்ப புருஷனா இருந்தாலும் கூட அவனுக்கு ஒரு பொல்லாப்பை நேரிடாதபடி காப்பாற்றுகிறவள் ஸ்திரீயானவள். Did you understand? புருஷனுக்கு எந்த தீங்கு இல்ல, தரை மட்டும் பணிகிறாங்க, ஒரு ஆவிக்குரிய மனுஷனை அறியறாங்க, அவருக்கு ஆறுதல் சொல்றாங்க, பாவம் செய்யாதபடி தடுக்கிறாங்க, நீ ஒரு பரிசுத்தவான் என்று சொல்றாங்க, இப்பொழுது நீ நிலையில்லாத இடத்துல இருக்கிற என்று சொல்றாங்க, இனிமேல் நிலையான வீட்டை ஒன்று கட்ட போறான்னு சொல்றாங்க, ஒரு வேலைக்காரருக்கும் உங்களுக்கும் வேண்டிய ஆதாரத்தை கொடுக்கிறேன்றாங்க. Overall, a woman who constructively make the situation so wonderfully happens is woman. Is woman. Hallelujah. A lot of things நான் சொல்லணும் இல்ல. ராகாப் பத்தி சொன்னோம், சாம்சன் மதர் பத்தி சொன்னோம், ஒரு யங் ஸ்லேவ் நாகமான் பத்தி சாட்சி கொடுக்குறாங்க, சமரியன் உமரை பத்தி எவ்வளவு ஒரு அழகான காரியம் உண்டு. So many things happens day by day. கர்த்தருடைய woman, woman, woman. உங்க வீட்டில் இருக்கிற நடக்கிற சூழ்நிலை வச்சு உங்களுடைய அந்தஸ்தை நீங்க மட்டுப்படுத்தி வச்சிருக்கிறீங்க, அது முறையில்லை. கர்த்தர் சமூகத்தை ஜெபிங்க, கர்த்தர் சமூகத்தை வாழுங்க, கர்த்தர் சமூகத்தை கிரியை செய்யுங்க. கர்த்தர் உங்களுடைய ஆடழித்தார், உங்களுடைய அரசாட்சி கர்த்தர் அற்புதமாய் நடத்தி முடிக்க முடியும். உங்கள் குடும்பத்தை உங்கள் மூலமா அதிகமாய் கட்ட முடியும். எல்லாரும் கட்ட முடியாது. அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நான் இன்றைக்கு என்ன நடக்கணுமோ என்ன பேசணுமோ அதை மட்டும் தான் பேசிருக்கிறேன். ஆர்கியூமெண்ட்டுக்கு நான் சான்ஸ் கொடுக்கல. கர்த்தர் ஒவ்வொருக்கும் ஏற்ற ஆசீர்வாதங்கள் வச்சிருக்காரு. ஆனா நான் சொல்வதற்கு கான்ட்ரரி நீங்க எதுவும் எடுத்துக்காதீங்க. நான் அதை சொல்ல வரல. நான் சொல்ல வந்ததெல்லாம் woman is very much prominent in this world. உலகத்தில் women ஒரு முக்கிய இடத்தை வகிக்கிறார்கள் என்பது மட்டும்தான் நிச்சயம். அதை நீங்கள் விட்டுக் கொடுக்க வேண்டாம். உங்கள் வீட்டிலாகிலும் உங்களிலாகிலும் எந்த இடத்திலாகிலும் தேவன் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வாதமாய் நடத்த போதுமானவர். கர்த்தருக்கு திடப்படுங்கள். கர்த்தர் உங்களை தீர்க்கதரிசியாகவும் வெளிப்பாடு உள்ளவர்களாகவும் வழிநடத்துகிறவர்களாகவும் போஷிக்கிறவர்களாகவும் ஆறுதல் செய்கிறவர்களாகவும் சமாதானப்படுத்துகிறவர்களாகவும் எவருடைய கோபத்தை தணிக்கிறவர்களாகவும் கர்த்தர்களை மாற்றிவிட முடியும். நீங்கள் தைரியப்படுங்கள். உங்கள் குடும்பத்தை கட்டுங்கள். உங்கள் குடும்பம் உங்களுடைய ஆசீர்வாதத்திலே பெருகி இருக்க செய்யட்டும். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். Are you happy at least? Are you happy at least? Can I request Shadi Khan?